हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय जगद्गुरु शंकराचार्य स्वामिनः जय बोल पुंडलीक वरदा हरि विठ्ठल जय वीरांजनेय स्वामिनः जय शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सीतमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वा रिपून् कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथो निधिं कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिं नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां मातर्मे मधुकैटभग्निमहिषप्राणापहारोद्यमे हेळानिर्मितधूम्रलोचनवधेः चण्डमुण्डार्दिनी निःशेषीकृतरक्तबीजदनुजे नित्ये निशुम्भापहे शुम्भध्वंसिनि संहरासु दुरितं दुर्गे नमस्तेऽम्बिके रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி ஸ்ரீரார் திருவையாரா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உமாபதியான பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவர் எப்படி இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவார். இவாளுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும், இவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது, இவன் எனக்கு வேணுங்கிறவன் இவனுக்கு எனக்கு வேண்டாதவன் அப்படிங்கக்கூடியதான எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது பரமேஸ்வரன்ட்ட. அவருக்கு ஏதான ஒரு விதத்தில் அவர்கிட்ட சம்பந்தப்படணும், அவ்வளவுதான். ஆனால் சில நேரத்தில் அதையும் மீறி பார்த்தோன்னு சொன்னால் சம்பந்தப்படாதவாளை கூட சம்பந்தப்பட வச்சு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய பரமகிருபாலு பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய பக்தாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னாக்க பல பேர் இருக்கா. அதில் சுந்தரமூர்த்தியார் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தார். திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அடியை எடுத்து கொடுத்து அவளை பிரதானமாக வச்சுட்டு இருக்கோம். நாம சிவபக்தாள் அப்படின்னு சொன்னாக்க இவாளெல்லாம் பிரதானமாக வச்சுக்கலாம்
சுந்தரமூர்த்தியாருக்கே நிறையா பேரை விட்டுட்டோமேன்னு மனசில் தோணி தொகையடியார்கள்னு ஒரு 9 பேரை வச்சுவிட்டார். அதில் 2 பொது கிடையாது, 7 பொது. தில்லைவாழ் அந்தணர்கள், அது அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான். 2வது திருவாரூர் பிறந்தார்கள், அதுவும் திருவாரூரில் பிறந்தவாளுக்கு மட்டும்தான். மீதி 7மே பொதுவான விஷயம். முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் சிவத்தொண்டு வென்றாலோ அத்தனை பேருக்கும் நான் ஒரு சேவகனாக இருக்கேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தியார் நிறையா பேர் விட்டு போயிடுத்தேன்னு சொல்லிவிட்டு அவரே சொல்லிவிட்டார். அதில் பிரதானமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சுந்தரமூர்த்தியாருடைய வாழ்க்கையோடு ஒத்தி வந்த நாயன்மார்கள் நிறையா பேர் இருப்பாங்க. நாவுக்கரசரை தொத்தின்னு வந்த நாயன்மார்கள்னு சில பேர் இருப்பா, ஞானசம்பந்தரை தொத்தின்னு வந்த நாயன்மார்கள்னு சில பேர் இருப்பா. அதை தவிர அங்கங்கே இருக்கக்கூடிய தனித்தனி நாயன்மார்கள். இப்படி தான் போகும் கதை. ஏன்னா சுந்தரமூர்த்தியார் தான் எந்தெந்த சிவனடியார்களை சந்திச்சாரோ அவளை பிரதானமாக வச்சு சொல்கிறார் அவர். அதனால் பிரதானமாக பார்த்தோன்னு சொன்னால் சுந்தரருக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரோ அவளோட எண்ணிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில். அப்படி ஞான சம்பந்தரோட சம்பந்தப்பட்டவா அப்படின்னு பார்க்கும்போது நிறையா நாயன்மார்கள் இருக்கா. அதில் இவா 3 பேர் ஒரு பிரதானமான ஒரு ஸ்தானத்தை அடைகிறா. இன்னைக்கு குலச்சிறை நாயனாரோட குரு பூஜை, அதனால் இன்னைக்கு அவருடைய கதை சொல்லலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அவர் கதை சொன்னதும் அப்படின்னாலே மீதி 2 பேர் கதை அவசியம் சொல்லியே ஆகணும். ஏன்னா 3 பேருடைய கதையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே விஷயத்துக்காக ஒரே குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதனால் இவாளை தனியாக சொல்லிவிட்டு அவளை தனியாக சொல்கிறேங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால் எப்படி முதலாழ்வார்கள் சரித்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3த்தையும் சேர்த்தா மாதிரி பார்த்தோமோ, ஏன்னா 3 பேருடைய சரித்திரமும் ஒன்றா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால சேர்த்தா மாதிரி சொல்கிறதுங்கிற சம்பிரதாயத்தில் இருக்கோம். அந்த மாதிரி இந்த குலச்சிறை நாயனார் சரித்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதையும் சேர்த்தா மாதிரி சொன்னோம்னு சொன்னால் அது சௌகரியமாக இருக்கும் கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும். அப்படி அந்த சரித்திரம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த சரித்திரத்திலேருந்து சுந்தரமூர்த்தியார் இவாளை லிஸ்ட் எடுத்த விதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிலது இருக்கு. நியாயமாக பார்த்தா ஞான சம்பந்தரால் தான் இவா 3 பேரும் நாயன்மாராவே ஆனால் சுந்தரமூர்த்தியார் ஞான சம்பந்தரை 2வதாக வச்சுட்டார். முதல்ல குலச்சிறையாரை பாடிவிட்டு அதுக்கப்புறம் ஞான சம்பந்தரை பாடுறார். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் மங்கையர்க்கரசியாரால் தான் நின்றசீர் நெடுமாறர் நாயன்மாராகவே ஆனார். ஆனால் நின்றசீர் நெடுமாறர் நாயனாரை பாடிட்டு அதுக்கப்புறமா மங்கையர்க்கரசியாரை பாடுறார். இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யார் ரொம்ப முக்கியமான தர்மத்தினுடைய பலனை அடையறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நின்றசீர் நெடுமாறர் திருத்தப்பட வேண்டியவர், மங்கையர்க்கரசியார் திருத்தனம்னு ஆசைப்படுறவர், ஞான சம்பந்தர் திருத்தரவர். ஆனால் இந்த 3ம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் குலச்சிறையார். அவரை தூக்கி முதல்ல வச்சு விட்டார் இவர் சுந்தரமூர்த்தியார் சொல்லும்போது. ஒரு தர்மம் அப்படிங்கிறது எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்க சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ போயின்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வழி கேட்பா. அந்த வழி கேட்குறவருக்கு வழி தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அந்த நின்றுட்டு இருக்கக்கூடியவர் அவருக்கு தெரியாட்டி கூட அங்கேருந்து போய் அவர் ரோட்டில் நின்றுட்டுருப்பார். ஆனால் அந்த கரையில் ஏறி போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னு கேட்குறாங்க, எப்படி வழி சொல்லணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பிரயாணம் பண்ணுறவாளுக்கு வழி சொல்லுவார் பார்த்தேலா. அவர் அந்த பிரயாணம் பண்ணுறவா ஒரு கோவிலுக்கு போனா அப்படின்னு சொன்னாக்க அவள் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ண புண்ணியம் இவாளுக்கும் வரும். யார் வழி சொன்னாலும் அவளுக்கும் வரும். காரணம் என்னன்னா தர்மம் அப்பேற்பட்டது. கொஞ்சம் போற தர்மம் ஒரு காரியத்துக்கு ஒரு ஹேதுவாக இருந்துட்டா கூட அது பலனை தர வல்லது அப்படிங்கிறது தர்மத்தினுடைய கணக்கிட முடியாத ஒரு பெரிய கருணை.
அது தர்மமே அதிருஷ்யம். அதனுடைய பலனை பார்த்தோன்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. யாராருக்கு என்னென்ன பலன் கொடுக்குறதுனே தெரியாது. சம்பந்தமே இல்லாமல் அவனுக்கு எதுக்கடா பலனை கொடுத்தேன்னா, அவன் கையை காட்டினான்ல, இப்படி தான் போகணும்னு கை காட்டினானோ இல்லையோ, அதே மாதிரி தான் பாப்பமும். அதையும் நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். புண்ணியம் இந்த மாதிரி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு புண்ணியம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பாவமும் அதே மாதிரி கை காட்டினாலும் வந்துடும். ஒரு ராஜா ஒரு பெரிய அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார். நித்தியபடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேனாரும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவா. அந்த மாதிரி ஒரு அன்னதானம் ஒரு பிரபுவத்தர். அத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு இடத்த ஏற்பாடு பண்ணலாம். அவரால் சமைக்க முடியல. அவர் பாட்டில் வெளியிலேயே எந்த விதமான மேலே பந்தல் கூரையெல்லாம் இல்லாமல் அப்படியே சமைச்சு அப்படியே தான் போட்டுருக்கார் நித்தியபடிக்கு. அப்படி ஒரு நாள் பண்ணும்போது ஒரு கருடன் ஒரு பாம்பை கவ்விக்கிண்டு அவ சமைக்கக்கூடிய இடத்துக்கு மேலே பறந்து போகிறது. அந்த கருடனுடைய அந்த ஹிம்சை தாங்க முடியாமல் வாயிலேருந்து அந்த பாம்பானது விஷத்தை கக்கிறது. அந்த விஷம் நேராக அந்த சமையலில் விழுந்துடுறது. அதை எடுத்து அது விஷம் கலந்துருக்குன்னு தெரியாமல் அந்த பிரபுவானவர் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிடுறார். எல்லாரும் சாப்பிட்டவா அத்தனை பேருக்கும் விஷபாதை ஏற்படுறது. நிறையா பேர் போயிட்டா, பாதி பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. நேராக மேலே பாவபுண்ணிய கணக்கு எழுதணும் இல்லையா, சித்திரகுப்தர் நேராக யமதர்மராஜாட்ட வந்தாராம். இப்போ இந்த பாவத்தை யார் மேலே எழுதுறது? இத்தனை பேருடைய மரணத்துக்கு காரணம் யார்? அந்த பிரபுதான சாப்பாடு போட்டான், டைரெக்டாக வந்தான சம்பந்தம், அவன் பேரில் எழுதிடலாமா? அவனுக்கு தான் விஷம் கலந்ததே தெரியாதே. அப்போ அந்த பாம்பு மேலே எழுதலாமா? அதுதானே விஷத்தை அந்த சாப்பாட்டில் கலந்தது. அது கழுகால அந்த கருடனால் பாதிக்கப்பட்டு தானே அது விஷத்தை கக்கிட்டு, அதுவாக ஒன்றும் விஷம் கலக்கணும்னு கலக்கலையேன்னார் அவர். அப்போ அந்த கருடன் மேலே எழுதிடலாமா அப்படின்னார். அந்த கருடனுக்கு அந்த பாம்புங்கிறது சாப்பாடு, அது இயற்கையினுடைய நியத்தி. அதோட சாப்பாடாக அதை எடுத்துன்னு போகிறத நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்போ இந்த கணக்கை யார் மேலே தான் எழுதுறது? யாராலும் ஒருத்தர் மேலே எழுதணுமேன்னார். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணினார் அவர் யமதர்மராஜா. கொஞ்சம் முத்தும் அப்படியே ஒரு தடவை போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு, அங்கே வா ஸ்பாட்டுக்கு போனால் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், போய் தேடிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்குறார். அப்படி சுற்றி பார்த்துட்டே வரும்போது இது நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுது இல்லையா, இவா கணக்கெல்லாம் பார்த்து சரி பண்ணி என்ன கணக்கு எழுதலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வரதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆயிடுது. அதுக்குள்ளே அந்த பிரபு என்ன பண்ணிவிட்டார், மறுபடியும் அதெல்லாம் சீர் பண்ணி சரி பண்ணி அதுக்கு ஒரு பந்தல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சமைக்கிறதுக்கு அதில் சமைச்சுடலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஏற்பாடு பண்ணிவிட்டார். மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சாச்சு, அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவர் அது நிறுத்துற மாதிரி இல்லை, அதை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒருத்தர் வெளியூர்லேருந்து யாத்திரிகனாக வரக்கூடிய ஒருத்தர் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அப்போது ஒருத்தர் சொன்னார், அந்த ஊரில் ஒருத்தர் பிரபு நித்தியபடி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார், அங்கே போய் சாப்பிடுங்கோ அப்படின்ட்டார் அவர். அதனால் பக்கத்து ஊரில் இருந்தவர் இந்த ஊருக்கு ஒரு பாட்டி வாசலில் உட்காண்டிருந்தாலாம். அந்த பாட்டிகிட்ட கேட்குறார், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நித்தியம் அன்னதானம் பண்ணுறாராமே இந்த ஊரில், அங்கே நான் சாப்பிட்லான் இருக்கேன், எப்படி போகிறதே வழி சொல்லுங்கோ அப்படின்னு. அந்த பாட்டி வழி சொல்கிறா அவருக்கு. இங்கேருந்து போனால் இப்படி இடது பக்கமாக போனால் வலது பக்கம் திரும்பினா அந்த இடம் வந்துடும், ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக சாப்பிடுங்கோ, அங்கே பாம்பு விஷம் கலந்து நிறையா பேர் போயிட்டா அப்படின்னா. அவர் அதனால் பயந்துன்னு சாப்பிடாமலே திரும்பிட்டார். யமதர்மராஜா பார்த்தார், அந்த பாட்டி மேலே கணக்கு எழுதினார் அவர். அந்த விஷம் கலந்து அத்தனை பேர் போனா இல்லையா, அந்த பாட்டி மேலே கணக்கு எழுதினார். அப்போது பாப்பத்தினுடைய பலனும் அவ்வளவு சுலபமாக நம்மளை சேர்ந்துடும். ஒரு வார்த்தையினால் கூட நம்ம ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தணும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி. அதனால தான் சீதாதேவி ஹனுமார்ட்ட சொல்லும்போது வாச்சா தர்மம் அவாப்னுகின்னார். நீ இங்கேருந்து லங்கையிலேருந்து திரும்பி போய் ராமர்கிட்ட கொஞ்சம் கதையை மாற்றி சொல்லியிருந்தாருன்னா ஹனுமார் என்ன ஆயிருக்கும்? சீதாதேவி உங்களை பற்றி நினைக்கவே இல்லை, அவள் பாட்டில் அங்கே சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுன்னு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? சீதாதேவி சொன்னா வாச்சா தர்மம் அவாப்னுகி, உன்னுடைய வாக்குனால நீ தர்மத்தை அடைவாயாகன்னா. அந்த வாக்கு எவ்வளவு பிரதானமோ அதே மாதிரி செயலும் பிரதானம். நாம தர்மம் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தர தர்மம் பண்ண வைக்கிறது அதை விட புண்ணியம். அதுவும் அதர்மம் பண்ணின்னு இருக்கிறவனை தட்டி எழுப்பி தர்மத்து பக்கம் இழுத்துன்னு தர்மம் பண்ணி வைக்கிறது அதை விட புண்ணியம்.
அதுக்கான சக்தி இல்லாத போது கூட அந்த காரியத்தை பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு தூது போயோ அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணியோ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் போகிற வழியில் ஒரு முள் இருந்ததுன்னா அதை தூக்கி ஓரம் போட்டால் கூட போகிறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலும் அந்த பலனை பரமேஸ்வரன் அப்படி கொடுத்துருவாராம். அவருக்கு கணக்கே தெரியாது. அனுகிரகம் பண்ணோன்னு தோணித்துன்னு சொன்னால் அப்படி அனுகிரகம் பண்ணிடுவாராம் பரமேஸ்வரன். அந்த மாதிரி ஒரு கதை இருக்குங்கிறார். அசக்தோ விஸ்வயம் யஸ்து பூஜயித்வா மகாத்மனஹ வேதாகம புராணானாம் சித்தாந்தம் ஸ்தாபயத்யசௌ. தன்னால இந்த வேதாகம புராணத்தினுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க முடியாத போனாலும் கூட அதனுடைய பலனை ஒருத்தர் அடைய முடியும் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குப்பா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இவர் சொல்லும்போதே சுந்தரமூர்த்தியார் குலச்சிறை நாயனாரை பற்றி பாடும்போது பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன். அவரை மாதிரி ஒரு பெரியவரை போய் எங்கப்பா பார்க்கறது? என்ன தவிச்சுன்னு இருக்கு ஒரு குடும்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டிய தேசம் முழுக்க முழிச்சுன்னு இருக்கு திருன்னு. என்ன எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லைன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் ஒரு உபகாரம் பண்ணுறேன்னு ஒருத்தன் கிளம்பினான் இல்லையா, அவன் தானே பெரிய தர்மவான், அவனோட பெரியவன் யார் இருக்க முடியும்? அதனால் பெருநம்பின்னார் சுந்தரமூர்த்தியார். அப்பேற்பட்ட பெரிய ஒரு மனுஷன் பாவன், அவருக்கு நான் அடியாராக இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லும்போது நின்ற சீர் நெடுமாறருக்கு சொல்லும்போது நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். அதுதான் விஷயம். அவர் வாஸ்தவமாக சமணத்தில் இருந்தார் நின்ற சீர் நெடுமாறர், அவர் சைவத்துக்கு மாறினார். அதுதான் கதையே. ஆனால் சுந்தரமூர்த்தியார் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நிறை கொண்ட சிந்தையான். அவருடைய அந்த சிந்தை இருக்கு இல்லையா, அதில் எந்த விதமான சந்தேகமும் இருந்ததே இல்லையா, எப்போதும் தெளிவாக இருந்தார்னார். என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ வேணால் குழம்பலாம், ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் குழம்பாமல் இருக்கணும். யுதிஷ்டிரன்னு தர்மபுத்திரருக்கு பேர். ஆனால் யுத்தத்தில் யார் பராக்கிரமசாலின்னு பார்த்தோன்னு சொன்னால் பீமன் அர்ஜுனன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. யுதிஷ்டிரரை காட்டிலும் பலவான் பீமன், யுதிஷ்டிரரை காட்டிலும் வீரியம் உள்ளவன் அர்ஜுனன். ஆனால் அவா ரெண்டு பேருக்கும் யுதிஷ்டிரன்னு பேர் வைக்கல. பாண்டு மூத்த பிள்ளைக்கு யுதிஷ்டிரன் பேர் வச்சார். என்ன காரணம்னு சொன்னால் அவர் யுத்தம் வேண்டாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அலைஞ்சார். இவாளுக்கு இந்த கொடுக்கலாமா, ராஜ்யத்தை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற சர்ச்சை மட்டும் 1 வருஷ காலம் ஓடித்து. அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒன்று எடுத்தோம் கவுத்தோம், நீ என்னை கஷ்டப்படுத்திட்டே நான் உன்னை வதம் பண்ணிடுறேன்னு கிளம்பிடல பாண்டவா அத்தனை பேரும். 1 வருஷ காலம் அவளுக்கு ராஜ்யம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு மட்டும் பேச்சு நடந்தது. அதுக்கப்புறம் அக்ஷௌகினி சேர்க்கறதுக்கு 1 வருஷம், இவா இந்த படம் அங்கே போய் சேர, யுத்தம் நடக்கிறதுக்கு தீர்மானம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவா அங்கே போய் சேர, அவள் அங்கே போய் சேர, எல்லாரும் சேர்ந்தாச்சா, இன்னும் சேர வேண்டியவா யாரான் இருக்காளா, வருவாளா மாட்டாளா, பிராணனை கொடுக்கறதுக்கு தயாராவாளா மாட்டாளா, எல்லாம் பேசுறதுக்கு அதுக்கு 1 வருஷம் போயிடுது. அப்போ அத்தனை வருஷ காலம் யுத்தம் வேணுமா வேண்டாமா? கண்ணன் தூது போகும்போது பீமார்ஜுனால் ஒத்துக்கல. என்னம்மா நீ தூது போய் போற நிறுத்துவேன், நான் இந்த க்ஷணம் யுத்தம் பண்ணுவேன்னு கங்கனை கட்டின்னு இருக்கேன்னு சொன்னா. ஆனா அப்பேற்பட்ட வீரமும் சூரமும் பொருந்திய அவா யுத்த காலத்தில் சங்கநாதம் பண்ணதுக்கு அப்புறம் காண்டீவம் ஸ்ரம்சத்தை ஹஸ்தாத்துன்னா அர்ஜுனன். காண்டீவம் என் கையிலேருந்து கீழே விழுது, நான் யுத்தம் பண்ணுமா நினைக்கிறேன். ஈத்தா மாதிரி இருக்கிறவாலாம் குரு ஆச்சாரியன் என்னுடைய தாத்தா மாமா அண்ணான்னா. அப்போ அந்த யுத்தத்தில் இருக்க அந்த ஸ்திரமான தன்மை போயிடுது. அவ்வளவு நாள் யோஜனை பண்ணார் யுதிஷ்டிரர், யுத்தம் பண்ணணுமா வேண்டாமா பண்ணணுமா வேண்டாமான்னு. ஆனால் யுத்தம்னு ஒன்று தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் கடைசி வரியந்தம் அந்த யுத்தத்தை நான் கைவிடுவேன்னு அவர் யோஜனை கூட பண்ணலை. அந்த ஸ்திரத்தன்மை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோஜனை பண்ணலாம், கண்டிப்பாக யோஜனை பண்ணணும் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும். ஆனால் முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் அதில் தெளிவாக இருக்கணும். அதனால அவர் சொன்னார், நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்றே. அவருடைய சிந்தையில் எந்த விதமான கலக்கமும் என்றைக்குமே இருந்ததில்லை. அப்பேற்பட்டதான அந்த திருநெல்வேலி அப்படிங்கக்கூடியதான அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு ஆண்டிருந்த நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். அவர் கூனனாக இருந்தார். ஞானசம்பந்தனுடைய அனுகிரகத்தினால அவர் அந்த கூனத்தன்மை போய் அப்படி நிமிர்ந்து நின்னார். அதனால நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. அதுக்கப்புறம் சொல்லும்போது
மங்கையர்க்கரசியாருக்கு திருத்தொண்டர் தொகையில் சொல்றார், மன்னிய சீர் மறை நாவன் நின்றவர் பூசல் வரி வளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். 3 பேரையும் சேர்ந்து சொல்றார். பூசலால் நாயனார், அதுக்கப்புறம் மங்கையர்க்கரசியார் சொல்றார். மங்கையர்க்கரசியார்னு வாஸ்தவமாக பேர் கிடையாது அவளுக்கு. ஒரிஜினல் பேர் மானின்னு பேர் அந்த மங்கையர்க்கரசியாருக்கு. அதனால் மாணிக்கும் அடியன் தான் சுந்தரமூர்த்தியார் எழுதினது. அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்த்துண்டார். என்னன்னா வரி வளையால், கையில் வளையல் போட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னார். அது காரணம் என்னங்கிறத பின்னாடி சரித்திரம் பார்க்கும்போது விஸ்தாரமாக பார்ப்போம். அப்பேற்பட்ட பாக்கியம் வளையல் போட்டுக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்திரீகள் வளையல் போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதோ ஒன்று போட்டுக்கிறது, 3 போட்டுக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் ரெட்டப்படையாக அந்த கண்ணாடி வளையல் போட்டுக்கின்ற அந்த சத்தம், அந்த சொர்ணமான வளையல் போட்டுக்கின்ற அந்த சத்தம் எவ்வளோ பெரிய மகிமை, அது எவ்வளோ பெரிய உயர்ந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்திரீகளே கம்மி. நாயன்மார்களில் பார்த்தேன்னு சொன்னால் ஸ்திரீகளே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்திரீயை நான் வர்ணிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது வரி வளையால்னு ஒருத்தர் புகழறார்னு சொன்னால், வளையல் போட்டுக்கிறது எப்பேற்பட்ட தர்மமான ஒரு விஷயம், அது எப்பேற்பட்ட புண்ணியமான விஷயங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுந்தரமூர்த்தியார் இந்த வரிசையில் பாடுறார். முதல்ல திருத்தறத்துக்கு யார் உதவி பண்ணாலோ அவார், 2வது யார் திருத்தராளோ அவா, அதுக்கப்புறமாக யார் திருந்தினாலோ அவா, யார் திருத்தணும்னு நினச்சாலோ அவா 4வது. ஏன்னா திருத்தணும்னு நினைக்கிறத காட்டிலும் திருந்தணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் தப்பு பண்ணிட்டேன்னு பகிரங்கமாக ஒருத்தன் திருந்தறான்னு சொன்னால் அவன் திருத்தணும்னு நினச்சவாளை காட்டிலும் உயர்ந்தவன்கிறத சுந்தரமூர்த்தியார் காட்டிவிட்டார். மங்கையர்க்கரசியாருக்கு முன்னாடி நின்ற சீர் என்று நான் சொன்னதுனால. அதனால் அதே வரிசையிலேயே நம்ம சேர்த்தா மாதிரி தான் கதை பார்க்க போகிறோம். யாரும் தனித்தனியாக கதை பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஒரே கதை தான் 3 பேருக்கு சேர்ந்து. அதனால் சேர்த்தா மாதிரி கதையை பார்ப்போம். ஞானசம்பந்தர் அப்பர் 2 பேருமாக சங்கமிச்சு வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் பதிகள்லாம் பாடிட்டு தங்கின்னு இருக்கக்கூடியதான ஒரு காலம். அந்த நேரத்தில் தான் இந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடியதான இவா எல்லாரும் ஒன்று கூடுறா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம், சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டலாம்னு சொல்லிவிட்டு மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் சேரக்கூடிய நாளுங்கிறது அந்த வேதாரண்யத்தில் அவா 2 பேரும் தேவாரம் பாடி முடிச்சுட்டு அங்கே தங்கின்னு இருக்கக்கூடியதான ஒரு நாள். இந்திரசீர் நெடுமாறனும் பாண்டிய தேசத்தில் பிறந்தவர், மதுரையிலேயே பிறந்தவர். குலச்சரியார் மதுரைக்கு பக்கத்திலேயே பிறந்தவர். மங்கையர்க்கரசியார் நம்ம சோழ நாட்டில் பிறந்தவ. இங்கே பட்டீஸ்வரம் போகிற வழியில் இருக்கக்கூடியதான ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தவள். சோழ நாட்டு இளவரசி மானின்னு பேர் வைக்கிறா. மானின்னு சொன்னாக்க ரொம்ப உயர்ந்ததான ஒரு குணம் உள்ளவள், மானத்தை உடையவர் மானி. மானம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா பூஜாருகால்னு அர்த்தம். அவளுக்கு சன்மானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த சன்மானம் பண்ணுறதுனா என்ன? அவளுக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பூஜைக்கு அருகதையாக இருக்கக்கூடியவளுக்கு பேர் மானின்னு பேர். அதனால் மானின்னு பேர் வைக்கிறா. பாண்டிய தேசத்து ராஜாவாக இருக்கக்கூடியதான சுந்தர பாண்டியன்னு அவருக்கு பேர் வாஸ்தவமாக. ஆனால் அந்த சுந்தரமாறன் அப்படின்னு தான் சொல்லுவாள். அவரை சேர்த்து சுந்தரமாறன் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனாலும் கூட அவருக்கு இருந்ததான அந்த கூணத்தன்மையினால் அந்த சுந்தரன்கிற பேர் போய் அவனை வந்து குப்ஜமாறன் அவன் கூணனாக இருக்கக்கூடியதான ஒரு மாறன், கூணமாறன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஊருக்காரன் எல்லாரும் அப்படியே நிற்கிறது. அப்பேற்பட்டதான ஒருத்தருக்கு சோழ தேசத்திலேருந்து பொண்ணு தரா. கவனிக்கணும், நாம ராஜா வந்து எப்படி இருந்தான்னு சொன்னாக்க ரூபத்தினால அவன் அப்படி இருந்தான். எப்பேற்பட்ட ஒரு குணத்தோடு இருந்தான்ங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், அவன் யாகம் பண்ணி இந்திரனுக்கு பொறாம வந்துருத்தான். சதக்ரதுன்னு பேர் இந்திரனுக்கு. 100 அஸ்வமேத யாகம் ஒருத்தன் பண்ணிவிட்டான்னு சொன்னாக்க இந்திரன் பதவியே வச்சுக்கலாம்.
அந்த யாகம் பண்ணவன், பூலோகத்தில் யாகம் பண்ணவன் நேராக போய் நான் தான் இந்திரனாக இருக்க போகிறேன், நீ நவுந்துக்கோன்னு சொன்னால் இந்திரன் நவுந்துடணும். அப்போ யார் இந்திரனாக இருக்காளோ அவள் நவுந்துன்ற வேண்டியதான். அப்பேற்பட்டதான ஒரு பவரை அந்த அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகம் கொடுத்துரும். யாரெல்லாம் அந்த மாதிரி 100 அஸ்வமேத யாகம் பண்ணுறாலோ அத்தனை பேரையும் வந்து இந்திரன் தடுப்பார். ஏன்னா அவருடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா, அதனால் வந்து தடுத்துட்டே இருப்பார். அதனால இவன் அஸ்வமேத யாகம் பண்ணுறார், இந்த குப்ஜமாறன் இங்கே அஸ்வமேத யாகம் பண்ணாராம். எங்கேயாலும் இந்திர பதவிக்கு போட்டி போட போகிறாரே சொல்லிட்டு இந்திரன் இந்த குப்ஜமாறனோட போட்டி போறார், யுத்தம் பண்றார். தேவலோகத்து தேவர்கள் கூட்டமும் இங்க இருக்கக்கூடியதான பாண்டிய தேசத்தினுடைய இந்த அரசர்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து யுத்தம் நடக்கிறது 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 முடியவே இல்லையா யுத்தம். கூணனாக இருந்தாலும் தேவேந்திரனை கூட எதிர்க்கிற அளவுக்கு வீரனாக இருந்திருக்கார் ராஜா. அப்படி யுத்தம் பண்ணி முடியவே இல்லை. அகஸ்தியர் பார்த்தார், தேவேந்திரனும் ஊர் கவலைப்படாமல் அவன் பாட்டில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், லோகத்தை சம்ரட்சிக்கல. இந்த ராஜாவும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான். இது 2த்தையும் பார்த்தாக்க லோகமும் அழியிறது, விசேஷிய பாண்டிய தேசம் ரொம்ப அழிஞ்சின்னு இருக்கு. அதனால் நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் போரும், நிறுத்துங்க, நீ யாகம் பண்ணாதே, நீயும் யுத்தம் பண்ணாதே, பேசாமல் போ அப்படின்ட்டார் அகஸ்தியர் குறுக்க வந்து. அகஸ்தியர் சொல்லிவிட்டார்னு சொல்லிவிட்டு இந்திரனும் விட்டுவிட்டார், இவரும் விட்டுவிட்டார். ஆனால் அந்த பாண்டியனை ஜெயிக்க முடியலேங்கிற வருத்தம் இந்திரனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. என்னடா ஒரு கூனன், அவனை போய் நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போயிடுது பார்த்தியா தேவேந்திரனாக இருந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் ஜாஸ்தியாக போனதுனால என்ன பண்ணார், அந்த மேக கூட்டத்தை மொத்தத்தையும் கூப்பிட்டு பாண்டிய தேசத்தில் மழையே பெய்யாதேன்ட்டார். அவன் என்னவோ ஆக்சிஜன் சொல்கிறான், நான் பார்த்துடுறேன், பாண்டிய தேசத்தில் மழையே பெய்யக்கூடாது, நிறுத்து அப்படின்னு விட்டார். மேகங்கள் எல்லாம் நிறுத்தி விடுத்து, மழை பெய்யறதே. மழை பெய்யறது நின்றுதுன்னு சொன்னால் அந்த லோகம் எப்படி மேலே வளரும்? அதுவும் யுத்தம் முடிஞ்சிருக்கக்கூடியதான காலம். அப்போ எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கும். வாஸ்தவமாகவே தேவேந்திரனோட யுத்தம்னு சொன்னால் எவ்வளவு அஸ்திர சத்திரங்கள் கீழே விழுந்திருக்கும் மண்ணில். அப்போ எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கும். அந்த அழிஞ்சு போயிருக்கக்கூடிய நிலையை மீட்டின்னு வரணும்னு சொன்னால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதே தீர்த்தம் தானே. அந்த தீர்த்தம் இல்லாதனால ரொம்ப கஷ்டங்கள் வருது, சிரமங்கள் வருது, பஞ்சம் வருது. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியில் அதையும் மீறி அவர் பக்தி பண்ணிட்டு தான் இருக்கார். சுந்தரேஸ்வரரை பார்க்குறார், மீனாட்சியை பார்க்குறார், மறுபடியும் பூஜை பண்ணிட்டு இருக்கார். நெல்லையப்பரை பார்த்து, காந்திபதியை பார்த்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். இருந்த போதிலும் கூட அவருக்கு அந்த செழிப்பானதை ஏற்படுத்த முடியல. அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி அந்த சமணர்கள் எல்லாரும் அந்த ராஜா கிட்ட போய், நீ என்ன பூஜை பண்ணுற, ஒரு கல்லை போய் பூஜை பண்ணிட்டு இருக்க, மண்ணை போய் பூஜை பண்ணிட்டு இருக்க, அது உனக்கு என்ன கொடுத்துருத்து, நான் என்ன கொடுப்பேன், என்னுடைய தெய்வத்தை நீ உபாசனை பண்ணால் என்ன கொடுப்பேன் தெரியுமான்னார். என்ன கொடுப்பேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் அதுக்கு வரதா வேண்டாமான்னு யோஜனை பண்ணுறேன்னார் அவர். நீ ஒரு கல்லை கையில் வச்சுக்கோன்னா, கல்லை கீழே கிடந்த கல்லை எடுத்து கையில் வச்சுட்டார். இந்த சமணர் மந்திரம் சொல்லி அதை தொட்டால் அது தங்கமாயிடுது. அடுத்த கல் மாணிக்கம் மாறுது. அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே காலில் விழுந்தார். என்ன காரணம்னா, என்னுடைய பிரஜைகள் சுபிக்ஷமாக இருப்பான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உன்னுடைய மதத்தை நான் ஏற்றுக்கிறேன் ராஜா. அப்பேற்பட்டது. அப்பயும் சுயநலம் எதுவும் கிடையாது. அத்தனை மாணிக்கத்தையும் தூக்கின்னு ராஜா வீட்டுக்கு எடுத்துன்னு போல, அந்த என்னுடைய பிரஜைகள் க்ஷேமமாக இருப்பா, இனிமேல் கஷ்டப்பட மாட்டா, சௌபாகியத்தோட சௌக்கியமாக இருப்பான்னு சொன்னாக்க நான் கண்டிப்பாக உன்னோடதை ஏற்றுக்கிறேன்னார். அப்படித்தான் அவர் சமணத்துக்குள்ளே போனார். அதுக்கு முன்னாடி ராஜா சமணன் கிடையாது. சமண மதத்தை ஆசிரியிச்சிருக்கிற ஒரு இளவரசனுக்கும் சோழ தேசத்திலேருந்து பொண்ணு கொடுத்தது கிடையாது. அதை நம்ம மனசில் வாங்கிக்கிறேன். ஏன்னா சோழ தேசத்திலேருந்து பொண்ணு கொடுத்துருக்கான் சமண மதத்துக்குன்னு யோசிக்கவே கூடாது. அவன் சைவனாகத்தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் கூணனாக இருந்தாலும் அவன் தர்மிஷ்டன்னு சொல்லித்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த நாட்டு இளவரசியை. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தான பிரஜைகளுக்காக அவன் வந்து அந்த சமணத்தை ஆசிரியிச்சு அந்த பக்கம் போயிட்டான். இருந்தாலும் இந்த மங்கையர்கரசியார் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த மாணி, அவளுக்கு வந்து மனசே ஆறல. என்ன இது, ஒரு கஷ்டம் வந்துருத்து, அதுக்கு வந்து எவனோத்தை வந்து உபாயம் சொல்கிறான்னு சொன்னால் இப்படிலாம் பரமேஸ்வரனை விட்டுட்டு போயிடுறதா? இவர் எப்பேற்பட்ட சுவாமி, அவன் என்ன அஸ்தி நாஸ்தின்னு ஏதோ திருப்பி அவனே குழம்பின்னு இருக்கான். இருக்கா இல்லையான்னு தெரியல. அஸ்தி நாஸ்திங்கிறதே மந்திரமாக வச்சுருக்கான். இருக்கு இல்லைங்கிறத அவனுக்கு மந்திரம். எப்படி இருக்கு இல்லை அர்த்தமே இல்லாமல் ஒன்று அகம் பிரம்மாஸ்மி சொல்லணும், நான் பிரம்மமாக இருக்கேன், இல்லை தத்துவமசி ஏதானு ஒன்று சொல்லணும். இருக்கு இல்லை இருக்கேன் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? அவன் அஸ்தி நாஸ்திங்கிறத மந்திரமா வச்சுருக்கான். இருக்கு இல்லை அதுவே குழப்பமாக இருக்கா, அதை போய் எடுத்துட்டு இருக்கானே. இந்த பரமேஸ்வரன் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கார். பிரகரா ஹரே திவாதி பணிதமதா கைதி பாலிதோ பவதா. ஐயா அவள் கேட்குறாரு இல்லையா, பிரகரா ஆகரா சம்மரான்னு சொன்னவனை தான் காப்பாற்றின்னு இருக்கேன், சிவா பாகின்னு வாய் விட்டு கத்துறேன், என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறேன்னு. அப்போ கண்ணுக்கு நேர தென்னாடுடைய சிவன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அதுவும் சோழ தேசத்துக்கும் தென்னாடு. அது
அதனால் இன்னும் தென்னாடுன்னு சொன்னாக்க அந்த மதுரையும் அந்த 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 ஏரியா தான், பாண்டிய தேசம் தான் இன்னும் சொல்ல போனால் தென்னாடுன்னு சொல்ல முடியும். அப்படி தென்னாட்டுக்குன்னே ஒருத்தன் உட்காந்து ஓடா உழைச்சி தேய்க்கிறேன்னு உட்காந்துருக்கான். இவனை விட்டுட்டு போய் எவனோ ஒருத்தனை போய் ஆசிரியச்சுட்டாலேன்னு ரொம்ப அப்படியே புழுங்கி வருத்தப்படுறா. பிரஜைகள் எல்லாருக்கும் இவன் தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் யாரெல்லாம் சமணத்தை ஏற்றுக்கிறாளோ அவளுக்கு மட்டும்தான் நீ உதவி பண்ணணுன்ட்டான். ராஜா என்ன பண்ணா, அவளுடைய யோகிதை இல்லாமல் அவளுடைய மந்திரம் இல்லாமல் எனக்கு இந்த பொண்ணும் பொருளும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் அவள் எப்படி சொல்கிறாளோ அந்த மாதிரி தான் நான் அந்த தனதானியத்தை செலவு பண்ணோம். ஏன்னா அவன் கல்லையும் மண்ணியும் பொண்ணா மாற்றி கையில் தரான். அப்படி இருக்கும்போது அவனுடைய சொத்து அது. அவன் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் செலவு பண்ணோன்னா ராஜாவும் சொல்லிவிட்டான், யார் யார் சமணத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பொண்ணு பொருள்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா உத்தரவுலாம் ஆயிடுது. அதனால பாதி பேர் தனக்கு உபகாரமாகணும், தன்னுடைய ஜீவனம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறா. அதைத்தான் நம்ம தெரசா நம்ம பூமியில் பாரத பூமியில் பண்ணும்போது பல பேர் எதிர்த்தா. நீங்கள் சேவை செய்கிறது வாஸ்தவம், ரொம்ப நல்ல காரியம். அந்த மாதிரி சேவை செய்கிறதுங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளவோ செலவு பண்ணி செய்ய வேண்டியதான சிகிச்சை வைத்தியங்கள் எல்லாம் கூட அந்த அம்மா இலவசமாக பண்ணியிருக்கா. அதனால் அது பெரிய காரியம். அதை கொண்டு போய் அப்படி அந்த என்னுடைய மதத்துக்கு வந்தால் நான் பண்ணுறேன்னு அந்த ஒரு சின்ன ஒரு அல்பத்தனத்தினால அந்த பெரிய காரியத்தையும் அப்படி கீழே கொண்டு போயிடுறேன்னு பல பேர் எதிர்த்தா அந்த நேரத்தில். அப்போ அந்த ஒரு விஷயத்தை அவனுடைய ஜீவனத்தை உபயோகப்படுத்தி ஒரு நம்மளுடைய சித்தாந்தத்தை திணிக்கிறதுங்கிறது என்றைக்குமே தப்பு. அப்படி இருந்ததே இல்லை. சனாதன தர்மம் ஒரு காலம் அந்த மாதிரி யாரையுமே பண்ணதே இல்லை. நீ எப்படி வேணாரு, நீ கஷ்டப்படுறியா நான் தரேன் அப்படின்னு தான் இன்னி பரியந்தம் பாரத தேசம் இருந்துருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை எனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் பிரித்து வச்சுக்கிறதே இல்லை. அது பாரத தேசத்தினுடைய குணம் அது. அதனால இன்றைய பரியந்தம் ஒத்துமையாக இருந்துருக்கோம். அத்தனை பேரும் எத்தனை விதவிதமான சித்தாந்தங்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான சனாதன தர்மம் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லி வச்சிருக்கு. அதனால அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ அந்த ராஜாவும் அவ சொன்னாங்கிறதுனால சொல்லிவிட்டான், அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதனால பாதி பேர் ஜீவனத்துக்காக மாறுறா, பாதி பேரை இவெல்லாம் மாறிட்டா. நீ மாறலேன்னு சொன்னா அவங்க அடிப்பேன் குத்துவேன்னு சொல்லிட்டு ராஜாக்கு தெரியாம அந்த சமண மதத்தில் இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் ஜனங்கள் எல்லாம் போட்டு மிரட்டுறது உருட்டுறதுன்னு ஆரம்பிச்சு அது பயத்தில் பாதி பேர் வந்தா. பாதி பேர் என்ன பண்ணாலாம், இப்படிலாம் சிவனிந்தனை பண்ணுற இடத்துலலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய தேசத்தையே விட்டு விட்டு சோழ தேசத்துக்கு வந்துட்டாலாம். நீ எதை வச்சு என்ன தீர்த்தம் இல்லைன்னு தானே என்னை போட்டு மிரட்டின்னு உட்காந்துருக்கு, நான் தீர்த்தம் எங்கே இருக்கோ அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தீரத்துக்கு வந்துட்டாலாம் அத்தனை பேரும். சஹ்யஜா அங்கே இருக்கும்போது நான் எதுக்கு ஓட்ட நொங்கிட்டு இருக்கணும், நான் அங்கே போய் ஓடுறேன்னா. அதனால தான் சேக்கிழார் சொல்லும்போது அழகாக சொன்னார், எப்போதும் காவேரியில் தீர்த்தம் ஓடிண்டே இருக்கிறதுனால கொஞ்சமும் செழிப்பு குறையாத தன்னுடைய பிறந்த தேசமான சோழ தேசம் மாதிரியே இந்த பாண்டிய தேசமும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சு மங்கையர்க்கரசியார் இதை பண்றாருங்கிறார் சேக்கிழார். என்னுடைய பிறந்தா மாதிரியே புக்காம சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஸ்திரீ நினைக்கதான் நினைப்பா. அந்த நினைப்புனால தான் இத்தனையும் பண்ணாங்கிறார். அப்போ காவேரி எவ்வளவு செழிப்பா இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி 365 நாளும் ஓடிண்டு அப்படி செழிப்பா இருந்துதான். அந்த ஒரு பாக்கியத்தினாலே அத்தனை பேரும் பாதி பேர் என்ன பண்ணா, என்னாலாம் சிவனேந்திர மணியெல்லாம் உங்க கூடலாம் வாழ முடியாது, நான் போய் சோழ தேசத்துக்கு போயிடுறேன்னு பாதி பேர் சோழ தேசம் கிளம்பிட்டா. மீதி பேர் இருக்கிறவா ஒளிஞ்சி மறைஞ்சி திருடுதனமாக பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவா 2 பேர் அந்த இந்திரசீர் நெடுமாற நாயனார் இருக்கார் இல்லையா, அந்த பாண்டியராஜா குப்ஜமாறன், அவருக்கு இவர் மந்திரியா இருக்கார் இந்த குலச்சிறை நாயனார். அவரையும் இந்த மங்கையர்க்கரசியாரையும் மாற்றவே முடியல எக்காரணத்தை கொண்டும். மீதி எல்லாரும் மாறியாச்சு. சுத்தீவர பார்த்தோன்னு சொன்னால் யாரும் வஸ்திரம் கட்டிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டாலாம். ஏன்னா சமணத்தில் வஸ்திரம் கட்டிக்கிறது இல்லை. அதனால் எல்லாரும் வஸ்திரம் கட்டிக்கிறதே விட்டாச்சு. இந்த அக்கறைக்கு இப்படி சோழ தேசத்துக்குள்ளே வந்தாக்க அவ்வளவு சுபிக்ஷம். அப்படி கிரீட்டம் குண்டலெல்லாம் போட்டுட்டு வஸ்திராபரணங்கள்லாம் பட்டு பீதாம்பரம்லாம் கட்டின்னு இருப்பா. கொஞ்சம் அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா யாரும் வஸ்திரமே கட்டின்னு இருக்க மாட்டா. இப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க. நம்மளுடைய இப்போ சொல்கிறோமே தமிழ்நாடுன்னு ஒரு நாடு சொல்கிறோமே, சேர்ந்தா மாதிரி இருக்கக்கூடிய நாடு. அப்போ சோழ நாடு பாண்டி நாடுன்னு தனித்தனியாக தானே இருந்தது. அப்போ சோழ நாடும் பாண்டிய நாடும் இப்படி வெவ்வேறு கோணத்தில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், மனசுக்கு வருத்தமாக இருக்காதா? அதுவும் சோழ நாட்டு பொண்ணாக இருந்து பாண்டிய நாட்டுக்கு வாக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், பிறந்தான் அவ்வளோ நல்லா இருக்குது, இப்படி புக்காத்தில் இவ்வளோ சிரமப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. அப்படியே நடந்துட்டு இருக்கு, ஓடின்னு இருக்கு, நாள் ஓடுறது.
இவா ரெண்டு பேரையும் மாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறார் ராஜா. அந்த சவண மதத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ராஜகுரு, அவர் ராஜா எப்பப்பெல்லாம் இந்த சதஸுக்கு வராளோ மானியோட கூட அப்பப்பெல்லாம் அவளை மாற சொல்லுங்கோ, அவளை மாற சொல்லுங்கோ, அவளை மாற சொல்லுங்கோ, ராணியானு எப்பயானு ஒரு தடவை வருவா. ஆனால் இந்த குலச்சேரி மந்திரியா தினம் தினம் போய் ராஜசபையில் உட்காந்தே, ஆனால் வேறு வழி கிடையாது, அவளை மாற சொல்லுங்கோ மாற சொல்லுங்கோன்னாராம். ஒரு லெவலுக்கு மேலே இவா ரெண்டு பேராலையும் ஒன்றும் பண்ண முடியல, மாற வேண்டிய கட்டாயம். அதனால் என்ன பண்ணிட்டாலாம், சரி இனிமேல் பஸ்மம் இட்டுக்கிறது இல்லை, ருத்ராட்சம் போட்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற தீர்மானத்துக்கு ரெண்டு பேரும் வெளித்தோற்றத்துக்கு தெரிஞ்சாலும் குலச்சிறை நாயனார் என்ன பண்ணுவாராம், ஸ்நானம் பண்ணிவிட்டு தீர்த்தத்தையே பஸ்மமாக இட்டுருவாராம். அது உனக்கு எங்கேயா தெரிய போகிறது, நான் பாட்டில் இட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சாஸ்திரத்தில் எடுத்தது. நம்ம ஸ்நானத்துக்கு நதிக்கரைக்கு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கையில் விபூதி எடுத்துன்னு போகலை அப்படின்னு சொன்னாக்க, தீர்த்தத்தையே எடுத்து விபூதி எப்படி இட்டுக்கிறோமோ சர்வாங்கத்துலேயும் அதே மாதிரி இட்டுக்கணும். அதனால தான் அதுக்கு திருநீருன்னே பேர். நீருன்னு சொன்னால் நம்ம தீர்த்தம், அது தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் திருநீருன்னே பேர் அந்த விபூதிக்கு. அப்பேற்பட்டதான் தீர்த்தத்தையே திருநீராக எடுத்து இட்டுக்கிற சம்பிரதாயம் உண்டு. அதனால குலச்சேரி நாயனார் என்ன பண்ணுறான், சிவாய நமஹா, நீ எவன் பார்க்க போகிற, எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் இட்டு பாலாம். மங்கையர்க்கரசியார் என்ன பண்ணுறது, அதனால் என்ன பண்ணுவாலாம், சந்தனம் பூசிப்பாள்யா ராஜாங்கத்தில் உடம்பு முழுக்க. அப்படி சந்தனம் பூசிக்கும் போது சந்தனத்தில் விபூதியை கலந்துருவாலாம் அந்த அம்மா. சந்தனத்தை விபூதியை கலந்துட்டு ஸ்திரீகளும் நித்தியபடி விபூதி இட்டுன்னு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சோழ தேசத்துலையும் பாண்டிய தேசத்துலையும் ஸ்திரீகள் எப்படி குங்குமம் இட்டுக்கிறது சம்பிரதாயத்தில் இருந்தோ அதே மாதிரியே விபூதி இட்டுக்கிறதும் சம்பிரதாயத்தில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ புருஷாலே இட்டுக்கிறது இல்லை, அப்புறம் எங்கே போய் ஸ்திரீகள் வரைக்கும் போகிறது. அப்போது அவள் என்ன பண்ணாலாம், சந்தனத்தில் அந்த விபூதியை குழைச்சி உடம்பு முழுக்க பூசிட்டு வரலாம். நான் நெத்தியில் இட்டுக்கிறது மட்டும்தான் உனக்கு இதுவாக இருந்தது, நான் இப்போ உடம்பு முழுக்க பூசிக்கிறேன், என்ன பண்ண போகிறேன் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது சந்தன கலர்லேயே இருக்கும் அப்படி இட்டுருப்பா. ஆனால் அந்த மங்கையர்க்கரசியாக ஒரு கோட்பாடை வச்சுட்டா, நான் வெளில வரும்போது நீ சமணத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்கிற காரணத்தினால ஊர் மக்களுக்காக நான் சமணத்தை ஆதரிக்கிற மாதிரி வெளில நடந்துக்கிறேன். ஆனால் அந்த புறம் என்னுடைய ஸ்தானம், நான் தான் அங்கே ராணி. நீ அந்த புறத்துக்குள்ளே வரும்போது நான் உன்னை ஆராதிக்கணும், உன்னை பத்தின்னு சொல்லி நான் ஆராதிக்கணும்னு சொன்னால் நீ விபூதி இட்டுண்டாதான் நான் உன்னை ஆராதிப்பேன்ட்டா. அதனால ராஜா வெளியில் போகும்போது விபூதி இட்டுக்க மாட்டான், உள்ளே வரும்போது விபூதி இட்டுருவான். இன்னி வரையும் அது நடக்கிறதுன்னு நினைக்கிறேன், நடக்கிறதா நடக்கலான்னு தெரியல, ஆனால் அது நடக்கும்போது தோன்றது. அப்படி தர்மத்தில் நிஷ்டை இருந்திருக்கு. ஸ்திரீகளால் தான் தர்மம் நிற்கிறது, ஸ்திரீகளால் தான் தர்மம் நிற்கிறதுன்னு இன்றளவும் சொல்லின்னு இருக்கா அந்த சாஸ்திரத்தில். மகர்ஷிகள் அத்தனை பேரும் எழுதி வச்சிருக்கா சொன்னா என்ன காரணம்னா இதுதான் காரணம். நீ இங்க வந்துட்டேன்னு சொன்னா என்னுடைய தர்மத்துக்கு நீ ஆசிரியிச்சே ஆகணும். ஏன்னா அந்த தர்மத்தில் அவரும் இருந்திருக்கார், இல்லாதவர் கிடையாது. அதனால அவருக்கு புரியறது, ஒரு கால் முன்னமே அவர் அதர்மியாக இருந்தா அவரை திருத்தணும்னு முயற்சியே பண்ணியிருக்க மாட்டார். அவர் அதர்மி கிடையாது, அவர் தர்மி தான். இருந்தும் காலத்தினால ஏதோ கோலம் அப்படி மாறிவிட்டார். அப்போ மாறினவரை கண்டிப்பாக திருத்திடணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. குலச்சேரியாயும் இவரும் அப்பப்போ பார்த்துப்பா பேசிப்பா, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் நாட்டில் மீதி இருக்கோம் போல் இருக்கு, மீதி யாரும் இதை பற்றி சிந்தனை பண்ணுற மாதிரியே தெரியல. ஏதோ வஸ்திரம் கட்டிக்கிறத பற்றி கூடவா சிந்தனை பண்ணாமல் இருப்பா, என்ன இவ்வளோ அவலமாக போயிடுது நம்ம பாண்டிய தேசத்துக்கு, இப்படி போயிடுது நம்மளுடைய நாடுன்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்பட்டுக்கிறது உண்டு. ஒரு நாள் ரொம்ப தீராமல் நேராக போய் சுந்தரேஸ்வரர்கிட்ட போய் அழுது விட்டார் குலச்சேரி நாயனார். இப்படி இல்லாமல் பண்ணுறது, ஏன்னா பூஜையெல்லாம் நிறுத்தியாச்சு, கோவில் பூஜையெல்லாம் நிறுத்திட்டான் ராஜா, சமணர் சொன்னான்னு சொல்லிவிட்டு அத்தனை பூஜையும் நிறுத்தியாச்சு. ராணிக்குன்னு சொத்து உண்டு இல்லையா, அந்த சொத்துலேருந்து நித்திய பூஜைக்கு ராஜாவுக்கு தெரியாமல் குலச்செரியார்கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் போய் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுருக்கா. அதனால ராஜாவுக்கு தெரியாமல் ராணியோட பணத்தை எடுத்துட்டு போய் அங்கே அர்ச்சகருக்கு கொடுத்து அந்த பூஜையை தினந்தோறும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது குலச்சேரி நாயனார். அப்போ ஏற்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுந்தரேஸ்வரர் சாப்பிடாம இல்லை, அந்த அந்த கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்தில் சுந்தரேஸ்வரர் சாப்பிடாம இல்லைன்னு சொன்னால் அது காரணம் குலச்சிரியார். அதனால தான் அவரை முதல்ல சொன்னார், அதுக்கப்புறம் ஞானசம்பந்தரே சொன்னார். ஏன்னா ஞானசம்பந்தர் நல்லவராக இருக்காருன்னா அவர் நல்லவராக இருந்தாகணும், அது வேற வழியே கிடையாது. விவரம் தெரியறதுக்கு முன்னாடி ஞானபால் குடிச்சுட்டார் அவர். அதனால அவர் ஞானவானா இருந்து நல்லவராக இருக்காருன்னா ஆச்சரியமே கிடையாது. ராஜா இருந்து அந்த ஊர் முழுக்க சமண மதத்தை ஆசிரியிச்சு இந்த மதத்தை ஆசிரியிச்சா தண்டனை சொன்ன போதும் கூட ஒருத்தன் ஒரு கால் நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்லை, என்னுடைய சுவாமி சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் முயற்சி பண்ணான்னு சொன்னா எப்பேற்பட்டதானே அவனுக்கு கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல வச்சிருக்கார். அதனால அப்படி திருட்டுத்தனமா போயிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு ரொம்ப கோவம் வந்தது, நான் என்ன சிவ பூஜை தானே பண்றேன், என்ன அதர்மமா பண்ணிட்டு இருக்கேன், இப்படி வந்து ஒளிஞ்சு ஓடி ஒதுங்கி வந்து இப்படி வந்து உன்னை பூஜை பண்ற மாதிரி என்னை கொண்டு வந்து தள்ளிவிட்ட பாத்தியா, நீ என்னுடைய நிலைமையை பார்த்தா உனக்கே பரிதாபமா இல்லை, ராணி எவ்வளவு வருத்தப்படுறா, டெய்லி அழுதுன்னு இருக்கா,
இருக்கா, ராஜா மாறிட மாட்டானா, ராஜா மாறிட மாட்டானா நினச்சிட்டு இருக்கான். என்ன தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, என்ன வேலை உனக்கு, எங்களை வந்து கவனிக்கிறத விட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுவாமி நன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நேராக வந்து படுத்துட்டார். சுவாமி நேராக கனவுல வந்தார். குலச்சேரி, நான் வந்து உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். இந்த நாட்டை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே உபாயம்தான், ஞானசம்பந்தன் ஒன்று தான் கதி. அவனை நீ புடி, அவன் வந்து கண்டிப்பாக உன்னுடைய நாட்டை பழையபடிக்கு மாற்றி உன் கையில் ஒப்படைச்சிருவான் அப்படின்னு சுவாமி வந்து சொல்லிவிட்டார். மறுநாள் காலமே எழுந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படி அப்பயும் ஒளிஞ்சிருந்தான் போய் பூஜை. இருந்தாலும் முதல் நாள் திட்டினார் இல்லையா, அதனால் போயிட்டு அப்பா இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறியே, ஏதோ தெரியாதனமாக பேசிட்டேன்னு சொல்லிவிட்டு நேராக மங்கையர்கரசி ஆட்ட வந்தார். குலச்சேரி நாயனார் இந்த மாதிரி சுவாமி கனவுல வந்தார், உபாயம் சொல்லியிருக்கார், கவலைப்படாதீங்க, அவசியம் இதுக்கான உபாயத்தை நாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுமே மங்கையர்கரசியார் கேட்டால் இப்போ எங்கே இருக்கார் ஞானசம்பந்தர் அவர் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது இங்கே வந்துட்டா வேதாரண்யத்தில் பாடிட்டு அங்கே நாவுக்கரசரோட ஞானசம்பந்தர் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்தது. உடனே அங்கேருந்து பிராமணால் அனுப்புகிறார். அவர் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அர்ச்சகால் எல்லாரும் தெரியாதனமா திருடுதனமாக பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த குரூப்லேருந்து ஒரு குரூப்பை கூப்பிட்டார். ஒரு குரூப் பூஜை பண்ணுங்க, இன்னொரு குரூப்பு கிளம்பி முதல்ல ஞானசம்பந்தன் நீங்கள் அழைச்சின்னு வாங்கோ, இந்த மாதிரி சந்தர்ப்பம்னு சொல்லி நீங்கள் அழைச்சின்னு வரணும்னு சொன்னதுமே அங்கேருந்து அவசரமாக அவள் எல்லாரும் கிளம்பி வேதாரண்யத்துக்கு வரா. 2 பேரும் நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் 2 பேரும் அப்படி காலம்புற ஸ்நானங்கள்லாம் முடிச்சுட்டு அவள் அனுஷ்டானத்தை அவளுடைய ஆசிரமத்தை முடிச்சுட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவா எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணுறா. என்ன விஷயம்னு கேட்குறார். நாங்கள்லாம் பாண்டிய தேசத்துலேருந்து வரோம் பிராமணா, நாங்கள்லாம் பாண்டிய தேசம் ரொம்ப மோசமாக போயிடுத்து, சிவன் பூஜைங்கிறதே இல்லாமல் போச்சு, பூஜை பண்ணுறதுக்கு அவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கு, அது கூட பரவாயில்ல, ஆனால் எங்கள் நாட்டினுடைய நிலைமையை பார்த்தா பார்க்க சகிக்கலை. முன்னாடி அவ்வளோ பட்டு பீதாம்பரம் கட்டின்னு சுற்றின்னு இருந்த நாடு எவனும் வஸ்திரம் கட்டிக்கவே யோஜனை பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுது. சமனுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, உள்ளே நுழையிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அவசியம் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், இது சுவாமியினுடைய ஒரு ஆக்ஞை, இது நீங்கள் வந்து காப்பாற்றுவேல்னு சுவாமி சொல்லி கொடுத்தார், அதனால் உங்களை கூப்பிட்றோம். குலச்சிறையாரும் மங்கையர்கரசியாரும் இதுக்கு முழு முயற்சி பண்ணி உங்களை அழைச்சின்னு வர சொல்லி உத்தரவிட்டிருக்கா, அதுக்காக வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு ஒன்னே கிளம்பிட்டேன்னு ஞானசம்பந்தர் கிளம்புறார். அப்போ நாவுக்கரசர் சொன்னார், கொஞ்ச நாள் பொறுங்கோ, காலம் சரியில்லைன்னார். அவர் நேரம் சரியா இல்லை, சுற்றி வர பார்த்தோன்னு சொன்னால் கிரகங்கள்லாம் சாரங்கள் ஒரு மாதிரிலாம் இருக்கு, அதனால் இந்த நேரத்தில் கிளம்பினேன்னு சொன்னால் மிருத்யு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் இது ரொம்ப துஷ்ட காலமாக இருக்குது, கொஞ்ச நாள் பொறுங்க, நல்ல காலம் வரட்டும், கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுமே ஞானசம்பந்தர் எழுந்துட்டார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேன்னு சொல்லிவிட்டு, அப்பா நீ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கு இல்லையா, சனி பாம்பு அத்தனையும் அடியாருக்கு ஒரு காலும் கெடுதல் பண்ணாது, அது நல்லதா மட்டும்தான் பண்ணும், காலமாவது நேரமாவது சிவனை காப்பாற்றும். சிவ பூஜை பண்ணோம்னாலே அது நல்ல காலம், அந்த எண்ணம் வருது, சிவனையே காப்பாற்ற போறே சைவத்தை ஸ்தாபனம் பண்றேன்னு எண்ணம் வரும்போது இதுக்கு என்ன நாள் நேரம் பார்த்துட்டு நமக்கு எந்த தீங்கும் வராது, கிளம்புறேன்னு அந்த பதிகம் பாடி அப்படி கிளம்புறார் ஞானசம்பந்தர். அப்படி கிளம்பும் போது அப்பர் சரி பாடிட்டு இல்லையோ, சுவாமி பாடிட்டா இனிமே எதுவுமே வராது, போயிட்டு வரலாம், ஆனா நானும் கூட வருவேன் அப்படின்னார். ஏன்னா அவருக்கு என்னதான் பரமேஸ்வரன் மேல தீவிரமான நம்பிக்கை இருந்தா, பாசமா ஞானமானு ஒரு போட்டி போட்டதுன்னு வச்சுக்கோங்க, பாசமும் ஞானமும், பாசம் தான் ஜெயிக்கும், ஞானம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அப்பேற்பட்டதான மகான்களுக்கே ஜெயிக்க முடியல. விஸ்வாமித்திரராலேயே அகம்பேதி மகாத்மானம்னு ராமனை சொல்லிட்டு எனக்கு அந்த மகாத்மா யாருன்னு தெரியும்னார். சரையு தீரத்துக்கு வந்து பசிக்கிறதான்னு கேட்டார். இப்போதான் அகம்பேதி மகாத்மா ராமனை பரபிரம்ம வசுன்னு சொன்னேன், இப்போ வந்து பசிக்கிறதுன்னு கேட்குறேன்னா, பாசம் ஜெயிச்சிடும் ஞானத்தை, அதனால் அவர் நானும் கூட தான் வருவேன்னார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, உங்களுக்கு நீங்கள் நிறையா வேலை காத்துன்னு இருக்கு, பரமேஸ்வரன் வச்சிருப்பார், உங்களுக்கு இந்த உங்களுடைய ஷெட்யூலில் சுவாமி இதை எழுதலை போல் இருக்கு, என் பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கார், அதனால் நான் மட்டும் போயிட்டு வரேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் நாவுக்கரசருக்கும் ஒரு திருச்சிற்றம்பலம்னு கை கூப்பி அவர்கிட்டேருந்து உத்தரவு வாங்கிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்புறார். பாண்டிய தேசத்துக்குள்ளே வரார். உள்ளே வரும்போதே அதெல்லாம் பார்த்துட்டே வரார். ஆச்சரியமாக, என்ன இது வித்தியாசமான கோலம், எல்லாத்துக்கும் நேரத்தை பார்த்தியா எப்படி ஆயிடுது, எப்படி இருந்த பாண்டிய தேசம், பரமேஸ்வரனை வீதி வீதியாக சுத்த விட்ட தேசம் பாண்டிய தேசம். எத்தனை திருவிளையாடற் புராணம்னு சொல்லிவிட்டு எத்தனை விளையாட்டு சுவாமி, அவனுக்காக இவனுக்காக அவனுக்காக எங்கேயோ கல்யாணம் நடந்திருக்கு, இங்கே வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்காருன்னு சுவாமி சிவலிங்கம் சாட்சி சொன்னது. அப்படி என்னென்னவோ ஒரு கிணறு ஏற்படுத்தி, எந்த ஊர்லேயோ இருந்த கிணறு, அந்த கிணறு சாட்சி
சாட்சியாக கல்யாணம் பண்ணிட்டான்னு கிணறு தூக்கின்னு இங்கே வந்துட்டாருனே மதுரைக்கு சுவாமி. கிணற காணுங்கிறது அங்கே நிச்சயமாக எடுத்து அந்த இடத்துல. அப்போது அந்த மாதிரி நடக்காத ஒரு காரியத்தெல்லாம் கூட நடத்தி காட்டி வீதி வீதியாக நடந்து பிறம்படி பட்டு முதுகில் அடி வாங்கிக்கிண்டு அப்படிலாம் பிட்டுக்கு மனுஷு வந்ததெல்லாம் பண்ணதான ஒரு க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னாச்சு, என்ன நிலைமை இது, ரொம்ப துஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குது, பார்க்கவே சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிகிட்டே வரும்போது பிராகாரத்தெல்லாம் சுற்றி பார்க்குறார். அப்படி அந்த ராஜ வீதியெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சனாதன தர்மத்தை ஆசிரிச்சிருக்கக்கூடியதான ஒரு ராஜ வீதிக்குன்னு ஒரு அழகு உண்டு இல்லையா. அத்தனை பேராத்து வாசல்லையும் எப்போதும் நன்னா வாச தெளித்து கோலம் போட்டு எல்லா புஷ்பங்கள்லாம் வச்சு வாசன திரவியங்கள்லாம் தூபங்கள்லாம் ஏற்றி வச்சு என்ன ஒரு அழகாக இருக்கும் அந்த வீதியினுடைய அழகே. எல்லாரும் பூர்ணகும்பம் வச்சு, ஏன்னா ராஜா நித்தியபடி வரும்போது ராஜ வீதியில் பார்த்தேன்னு சொன்னாங்க, ராஜா வரைச்சே டெய்லி பூர்ணகும்பம் கொடுக்குற வழக்கம்லாம் உண்டு. ஏன்னா சுவாமி எப்படி வருவாரோ அதே மாதிரி தான் ராஜாவும் வந்துட்டு போவான், ராஜா எப்படி வருவானோ அதே மாதிரி தான் சுவாமி வந்துட்டு போவார். ரெண்டுத்துக்கு வித்தியாசமே வைக்க மாட்டா. அதனால தான் அரண்மனைன்னு அதுக்கு பேர். ஹரனாகிற பரமேஸ்வரனே வசிக்கிற மாதிரி மதிச்சுன்னு இருந்தா, அதனால அரண் வசிக்கக்கூடியதான ஒரு வீடு அரண்மனைன்னு பேர் வச்சிருந்தா. அப்பேற்பட்டதான ஒரு பெரிய நம்பிக்கை கொண்ட தேசம் நம்மளுடைய தென் தேசம், மறந்துடக்கூடாது. பாரத தேசத்திலேயே பரமேஸ்வரனுடைய அந்த ஆட்சின்னு சொன்னா அது இங்கே தான் இருக்கு. கோகர்ண க்ஷேத்திரங்கள்லாம் எவ்வளோ தேசங்கள் இருக்குது, காசி இருக்குது, பிரதானமான க்ஷேத்திரம் சைவத்துக்கு காசின்னு இருக்கக்கூடியது அங்கே இருக்குது. இருந்தாலும் காசியை விட ஒரு இன்ச்சு ஜாஸ்தி காஞ்சி. எழுதி பார்த்தாலும் ஒரு இன்ச்சு ஜாஸ்தின்னு, காசிக்கு நடுப்புற ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அப்படி அப்பேற்பட்டதான க்ஷேத்திரங்கள் எல்லாம் உள்ளடக்கினது நம்ம தென் தேசம். நம்ம திருவையாறு காசிக்கு சமமான க்ஷேத்திரம். 4 கோபுரம் கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இல்லை, 3 கோபுரம் தான், வடக்க வாசலே கிடையாது. திருவையாறுலேருந்து சங்கல்பம் வேண்டு காசிக்கு போகிறேன்னு சொன்னால் அபத்தமாக இருக்குங்கிறதுனால வடக்க வாசலே கிடையாதுன்னு. இதுதான் காசி, இதுதான் இங்கேயே தான் எல்லாம்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இன்னி பரியந்தம் காசி யாத்திரை ஒருத்தர் அங்கே போகிறான்னு சொன்னால் திருவையாறுலேருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து தான் சங்கல்பம் பண்ணிட்டு காசி யாத்திரை இன்றளவும் போயிட்டு இருக்கா. அதுதான் காசிங்கிறது இன்றளவும் நம்பிக்கையாக இருந்துன்னு தான் இருக்குது. அப்பேற்பட்டதான தென் தேசம் இப்படி போய் இப்படி சுபிக்ஷம் இல்லாமல் இருக்கலாமா? அப்படியே சுற்றி வர பார்த்துட்டே வரார். அந்த ராஜ வீதி எல்லாத்தையும் அப்படி பார்க்குறார். ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, அதே சமயம் அவருக்கு வருத்தமாகவும் இருக்கு. இப்படி போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வந்தார். சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். முதல் நாள் ராத்திரி தங்கிவிட்டார். மறுநாள் காலமே எழுந்துட்டு ஸ்நானபானங்கள்லாம் பண்ணிட்டு சுவாமியை பார்க்கணுன்னு போகும்போது அந்த கூட வரவாலாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் பொறுமருது. இன்னும் ஞான சம்பந்தர் இருக்கிற காலத்திலேயே இப்படி ஒரு சமணம் இருக்குன்னு சொன்னால் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வந்தா எல்லாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பெற்றுவா. ஏன்னா ஞான சம்பந்தர் அப்படி பல்லாக்கில் தூக்கின்னு போகிற பாக்கியமும், அவர் நடக்கும்போது முத்துப்பந்தரை தூக்கின்னு போகிற பாக்கியமும் கிடச்சிருக்கு சொன்னால் எப்பேற்பட்ட சைவத்தில் சிறந்தவாளாக இருப்பா. அந்த சுற்றியே வர சமணால் எல்லாரும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளவு கோபம். அதனால என்ன பண்ணா, ஞான சம்பந்தருக்கு ஜெய், பார்வதி தேவியினுடைய ஞானப்பால் குடிச்சவருக்கு ஜெயன்னு அவ சமணால் காதுபட பேசும்படியே அப்படியே கத்திண்டே போதாலாம். இந்த சமணத்தை அழிக்கிறதுக்காக பாண்டிய நாட்டுக்கு வந்த ஞான சம்பந்தருக்கு ஜெயன்னா அத்தனை பேருக்கும் வந்ததே கோபம். எங்களுடைய வீதி நாங்கள் ஆண்டுன்னு இருக்கோம், இப்போ எங்கள் வீதியில் போகும்போதே இவ்வளவு தைரியமாக பேசுறியா பயலே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கிளம்புறா. ஆனால் ஞான சம்பந்தர் வர 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 இவ அத்தனை பேருக்கும் துஷகுணம் தோன்றது. அப்படியே இடது பக்கம்லாம் துடிக்கிறது. புருஷாளுக்கெல்லாம் மேலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே உள்காலெலாம் கொட்டுற மாதிரி இருக்குது, மழை வரா மாதிரி இருக்குது, மேகம் இருன்றது. அப்படிலாம் ஒரே ஒரு பயம் கலந்ததான ஒரு நடுக்கம் வந்துடுதா அத்தனை பேருக்கும். நேராக போய் அந்த சமண குரு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஞான சம்பந்தர் இங்கேருந்து வந்துட்டு இருக்கார், ஆனால் அவர் வராருன்னு தீர்மானம் பண்ணி கிட்டக்க வரும்போதே நமக்கு இவ்வளவு அடி விழுறதுன்னு சொன்னால், அவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பேச ஆரம்பித்தார்னு சொன்னால் நம்ம கதி என்ன ஆகுங்கிறது சுத்தமாக தெரியல. கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குன்னார். அதே சமயத்தில் குலச்சிறை நாயனாருக்கும் மங்கையர் கேசியாருக்கும் அப்படியே சுப சூச்சனை எல்லாம் தோணித்தான். அப்படி ஞானசம்பந்தர் அந்த பாண்டிய தேசத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறதோன்னேவே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அது பகவத் சாநித்தியம்ங்கிறது, சாதுக்களுடைய சாநித்தியம் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அவசியம் கொடுத்தே தீரும். பார்த்தோன்னு சொன்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அவள் எதுவும் பேச வேண்டாம், நம்மளை கவனிச்சவா பேச வேண்டாம், நம்ம வந்திருக்கோன்னு கூட அவளுக்கு தெரியவே வேண்டாம். ஆனால் நம்ம அவளை பார்த்துட்டோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்த்தாச்சு
பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் போய் பார்க்க முடியலேங்கிற வருத்தத்திலேயே கிடச்சி கொடுத்துனார். அந்த ஞானசம்பந்தர் உள்ளே வந்துட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அழைக்கிறதுக்கு போகணும். குலச்சிரியார் நேராக போனாராம் ராஜா கிட்ட. பர்மிஷன் வாங்கிட்டு தானே போனேன், எங்கே போகிறதா இருந்தாலும். எங்கே போகிறேன் ராஜா கிட்ட என்ன சொல்கிறது, நான் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னாராம் குலச்சிரியார். ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் எப்போதும் அப்படி திருத்தரமாக கோயில் போகிறது வழக்கம். அதனால் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அப்படியே போய் ஞானசம்பந்தரை அழைச்சின்னு வந்துடலாம், அவரை வரவேற்றுலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இவர் மங்கையர்க்கரசியார் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு பொதுவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து நேராக ஒரு பக்கம் மங்கையர்க்கரசியார் கோவிலுடைய வாசலில் வந்து ஓரமாக நிற்கிறா. குலச்சிரியார் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டார். ஞானசம்பந்தர் நேராக வந்துட்டார், கோவிலுக்குள்ளே நடக்கிறார். அப்படி நடந்து வரும்போது அந்த சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த கோபுரத்தை பார்த்ததுமே அவருக்கு தோணித்து, இந்த கோபுர தரிசனம் நமக்கு யாரால் கிடச்சிதுன்னு யோசிக்கிறார் அவர் ஞானசம்பந்தர். அதனால எடுத்ததுமே மங்கையர்க்கரசின்னார். ஞானசம்பந்தர் தான் அந்த மானிங்கிற அந்த நம்ம சோழ நாட்டு இளவரசிக்கு மங்கையர்க்கரசின்னு அவர் தான் பேர் வைக்கிறார். அப்பா ஸ்திரீகள்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கணும்பா ஒரு பொம்மநாட்டின்னு சொன்னால், அப்போ பொம்மநாட்டிகளுக்காக இவளை ராணின்னு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைப்பா. இவ பொம்மநாட்டிகளுக்காக ராணி மங்கையர்க்கரசின்னார். அப்போது அவர் சொல்லும்போது வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது அவர் சொன்னார், வளையல் போட்டுண்டு ஆபரணத்தோடு இருக்கக்கூடியதான அந்த பாண்டிமாதேவின்னார் அவர். அந்த வார்த்தையினால என்ன ஆச்சா, நின்ற சீர் நெடுமாற நாயனார் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாராம் ஞானசம்பந்தர். ஏன்னா வளையல் போட்டுக்கிறது அப்படிங்கிறது சௌமங்கல்யத்தினுடைய ஒரு அடையாளம், அந்த சௌபாகியத்தினுடைய அடையாளம். அதனால அந்த வரிவளையாள்னு ஏன் சுந்தரமூர்த்தியார் சொன்னார்னா, ஞானசம்பந்தர் வளையல் போட்டுருக்கிற மங்கையர்க்கரசின்னு அவரை பாடிட்டார். அதனால அந்த வளையலுக்கு அவ்வளோ மகிமை. ஏன்னா தோடுடைய செவியன் தான் ஆரம்பித்தார். அவருக்கு ஆபரணத்தை பாடித்தான் முதல்லையே பழக்கம். அப்படி இருக்கும்போது சுவாமியினுடைய ஆபரணத்தை பாடி பழக்கப்பட்டவர், ஒரு பழக்கப்பட்டதான ஒரு வாய உடைய அந்த ஞானசம்பந்தர் அவருடைய ஞான வாக்குனால ஒரு சாதாரண ஒரு மனுஷி போட்டு இருக்கக்கூடியதான ஒரு ஆபரணத்தை பற்றி பாடுறான்னு சொன்னா அது சாதாரண ஆபரணம் இல்லையே, எப்பேற்பட்டதான ஆபரணம். அதனால வளையல் போட்டு சௌபாகியத்தோடு இருக்கக்கூடியதான அந்த மங்கையர்க்கரசியினால பூஜை பண்ணப்பட்ட ஹே சுந்தரேஸ்வரான்னு பாடினார். அடுத்த பாட்டு குலச்சிறை நாயனாருக்கு, அடுத்த பாட்டு மங்கையர்க்கரசியாருக்கு. அந்த பதிகம் 10 பாட்டிலையும் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் பார்த்தேன்னா மங்கையர்க்கரசியாரை பாடிவிட்டு அந்த மங்கையர்க்கரசியாரால் பூஜை பண்ண ஹே சுவாமின்னு கூப்பிடுவார். அடுத்தது 2, 4, 6, 8, 10 பார்த்தோன்னு சொன்னா குலச்சிறை நாயனாரை பாடிவிட்டு அப்பேற்பட்ட குலச்சிறை நாயனாரால் போற்றப்படக்கூடிய ஹே சுவாமின்னு பார். ஞானசம்பந்தருக்கு அது வழக்கமே கிடையாதுன்னு. ஞானசம்பந்தருக்குன்னு ஒரு வருஷ கிரமம்லாம் உண்டு. கண்டிப்பாக ராவணனை பாடுவார், கண்டிப்பாக திரிபுர சம்ஹாரம் பாடுவார். அதெல்லாம் அவருடைய கோட்பாடு. அந்த 7வது பதிகத்திலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் வரிசையாக அதை தொடாமல் வரவே மாட்டார். அதையும் மீறி இவா 2 பேரை பாடுறான்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கணும். அதனால சேக்கிழார் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அவர் மங்கையர்க்கு அரசியாம். அவன் மங்கையர்க்கரசி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளுக்கு ரொம்ப பாடணும்னு எனக்கு ஆசை தான். குலச்சிறை நாயனாருக்கு 10க்கும் மேலே பாட்டு, நின்ற சீர் நெடுமாற நாயனாருக்கு 10க்கும் மேலே பாட்டு, மங்கையர்க்கரசியாருக்கு 2.5 பாட்டு தான். அது என்ன 2.5 பாட்டுன்னா, எல்லா சரித்திரங்கள்லையும் பார்த்தேன்னு சொன்னால் கடைசி பாட்டில் பாதி எந்த நாயன்மாரை பற்றி இப்போ சொன்னாரோ அந்த நாயன்மாரை பற்றியும், அடுத்த பின்பாதி அடுத்த நாயன்மார் யாரை சொல்ல போகிறாரோ அவரை பற்றியும் இருக்கும். இவரை பற்றி பாடினோம், இவரை பாடிட்டு அந்த நாயன்மாரை பற்றி பாடுறேன்னு சொல்லிவிட்டு தான் சேக்கிழார் அழைச்சிட்டு போவார். அதனால அந்த 3 பாட்டு கூட முழுசாக இருக்காது. 2 பாட்டு, 3வது பாட்டு கடைசி பாட்டு இல்லையா, அதில் பாதி தான் மங்கையர்க்கரசியாரை பற்றி இருக்கும். அதனால 2.5 பாட்டு தான் மங்கையர்க்கரசியாக இருக்குது. ஆனால் பாத்துன்னு சொன்னால் அப்படியே திகுன்னு இருக்கும் படிக்கும் போதே. அது 2வது பாட்டில் சொன்னார், ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற அந்த மங்கையர்க்கரசியாரை என்னன்னு பாடுறதுன்னு எனக்கு, அதனால இத்தோடு நிறுத்துறேன்னு சேர்க்கிறார். அதுக்கு மேலே ஞானசம்பந்தர் ஒருத்தரை பாடிட்டாருப்பா, அதுக்கு மேலே ஒருத்தருக்கு மகிமை சொல்லணுமா? ஞானசம்பந்தர் பாடினவள் முடிஞ்சு போச்சு, ஞானசம்பந்தரால் புகழப்பட்டவள் முடிச்சுட்டார். அவர் குலச்சிரியை கூட பெருசாக இழுத்தார், கதையெல்லாம் சொல்லி என்னென்னவோ சொல்லி ஊரெல்லாம் வர்ணிச்சு, பாண்டிய தேசம் வெவ்வேறுபட்ட தேசம்லாம் வர்ணிச்சார். ஆனால் மங்கையர்க்கரசியை பற்றி பேசும்போது சேக்கிழாருக்கே பேச்சு வரல. ஏன்னா ஸ்திரீகள் அப்பேற்பட்டதான ஒரு கடமையும் தியாகத்தையும் பண்ணியிருக்கா. அதனால் அப்படி ஞானசம்பந்தர் உள்ளே வரும்போதே அந்த மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு மங்களம் அப்படின்னு பாடிட்டே உள்ளே வரும்போது அதை ஓரத்துலேருந்து கேட்டால் ரொம்ப சந்தோஷம் மங்கையர்க்கரசியாருக்கு. குலச்சிறை நாயனார் அங்கேருந்து முன்னே எதிர்கொண்டு வந்தார். நான் தான் குலச்சிறை,
வேறு வழி இல்லை, இப்படி வரவேற்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு என்னால் பண்ண முடிஞ்சது இந்த நமஸ்காரம் மட்டும்தான் உங்களுக்கு. வேறு எதையும் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே சைவால் எல்லாரும் அந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர வழக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சே போயிட்டு வந்துட்டு இருக்கா. அதனால் அந்த ஆசிரமத்தில் நீங்கள் போய் தங்கிங்கோ, இதுதான் விஷயம். இவா தான் மங்கையர்க்கரசியார், உங்களை வர வைக்கிறோம்னு இருக்கா, ஆனால் வரவேற்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே போய் தங்குங்கன்னு சொல்லியாச்சு. இவா நேராக அரண்மனைக்கு வந்துட்டா. இந்த ஊருக்காரா எல்லாரும் கேட்டிருக்கா இல்லையா, ஞானசம்பந்தருக்கு ஜெய், ஞானசம்பந்தருக்கு ஜெயின்னு அத்தனை பேரும் போய் அங்கே பேசின்னு இருந்தா. நேராக ராஜா கிட்ட கிளம்பி வந்தார். இந்த பார்த்தியா ஊரில் எப்படி துஷ்ட சகுனங்கள்லாம் தெரியறது. ராஜாவுக்கும் சேர்ந்து தெரிஞ்சுதான் அந்த துஷ்ட சகுனம். ஏன்னா அதை ஆசிரிச்சிருக்காரு இல்லையா, இவா 2 பேர் தான் அதை ஆசிரிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா. ராஜா அதை உண்மையாக ஆசிரிக்கிறார். அதனால தான் சொன்னார் அவருடைய சிந்தையில் குழப்பம் இல்லைன்னு. ராணி அதை ஆசிரிக்கலேன்னு தீர்மானமாக இல்லைன்னு. குலசேகி நாயனார் நான் அதை ஆசிரிக்க மாட்டேன்னு தீர்மானமாக இல்லை. 2துலேயும் இருக்கா குழப்பத்தோடையே. இதில் பாதி அதில் பாதி. ஊருக்கு வெளியில் வேஷம், உள்ளுக்குள்ளே பார்த்த எல்லாம் செய்வோம், அப்படி தான் இருக்கா. ஆனால் நிண்டசி தீர்மானம் குழப்பமே இல்லையா. இன்னும் இதில் பாதி அதில் பாதி இருந்தால் இதில் முழுசாக இருக்கணும், இல்லைன்னா அதில் முழுசாக இருக்கணும் அப்படின்னு அவர் தெளிவாக இருந்தாராம். அதனால அவருக்கும் சேர்ந்து அந்த துஷ்ட சகுனங்கள்லாம் தென்பட்டது. உடனே அவள் எல்லாரும் சொன்னா, பார்த்தியா துஷ்ட சகுனங்கள்லாம் தென்படுது. ஆமாம், ஏன் தென்படுறதுன்னார். ஒருத்தன் சீர்காழிலேருந்து கிளம்பி வந்திருக்கானா, சின்ன பொடிப்பைய ஒருத்தன் வந்திருக்கானா, ஞானசம்பந்தன்னு பேரான். என்னவோ கல்லை கூப்பிட்டானா, அது பால் கொடுத்துதான். இங்கேயாவது கல் பால் கொடுக்குமா, ஏதோ பினாத்தின்னு உட்காந்துருக்கான். அவன் வந்த நேரமே நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியதாக போயிடுத்து. அதனால அவனை கண்டிப்பாக நம்ம வதம் பண்ணிடணும். அவனை இந்த ஊர்லேருந்து மறுபடியும் போனான்னு சொன்னால் எல்லா ஊர்லேயும் அவன் இந்த மாதிரி ஹிம்சை பண்ணிட்டு இருப்பான். அதனால அவனை உசுரோட விடப்படாதுன்னா என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்கோன்ட்டார் ராஜா. நேராக இங்கேருந்து அவளுக்கு மந்திரத்தினால அக்னியை பிடிச்சிக்கக்கூடிய சக்தியெல்லாம் உண்டு சமணாளுக்கு. அந்த இந்திரஜாலம்லாம் அவளுக்கு ரொம்ப தெரியும். அதனால் நேராக அந்த ஆசிரமத்து வாசலுக்கு அங்கே தான் தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு மந்திரம் சொல்கிறா. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே அவள் எரிச்சிருவாளாம். ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணுறா. அந்த நெருப்பு அதை போய் தொட விட மாட்டேங்கிறது அந்த ஆசிரமத்தையே. இவாளால் தெரியும் அந்த ஆசிரமத்துக்கு கிட்ட போகிறது, ஆனால் அந்த ஆசிரமத்தை தீ பற்றிக்க மாட்டேங்கிறது. இவா ரொம்ப நாள் முயற்சி பண்ணா. நம்ம மந்திரம் சொல்லி தானே தீ பிடிக்க வைக்கிறோன்னு சொன்னோம். ராஜா பார்க்க போகிறது இல்லையே, இதுவோ பற்றிக்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னால் அவமானமாக இருக்கும். ஏன்னா இப்பயே நம்ம தோத்துட்டோன்னு ஆகிடும். அதனால நம்ம தீயே வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு தோற்று போனவா நேராக தீயே கொண்டு உண்மையான அக்னியே தூக்கி போட்டு ஆசிரமத்தை எரிக்க ஆரம்பிச்சுட்டா. எரிச்சுட்டே இருக்கும்போது அத்தனை பேரும் சொன்னால் சிஷ்யால் எல்லாரும் ஆசிரமம் எரிஞ்சின்னு இருக்குன்னார். அவர் சொன்னார் பையனர். ஞானசம்பந்தர் சொல்லும்போது இந்த நெருப்பானது செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னார். என்ன காரணம்னு சொன்னால், வளையல் போட்டுருக்கிற மங்கையர்க்கரசியார்னு பாடிட்டாராம் ஞானசம்பந்தர். முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அவர் நன்னா இருக்கணும், சுமங்கலியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் இல்லையா. இப்போ இந்த அக்னி அங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே போய் எரிச்சு விடும் அவரை. அவர் பாண்டியன் அதுக்கப்புறம் உசுரோடு இருக்க மாட்டார். அதனால பையவே சென்று நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன், சிக்ஷை தான் பண்ணணும், வதம் பண்ணிவிடாதேன்னு அக்னிக்கு ஆகிய வச்சாராம் ஞானசம்பந்தர். நீ போய் அப்படி போய் பாண்டியனை போய் திருத்தறதுக்கு என்ன வழி உண்டோ அதை மட்டும் போய் பண்ணுப்பா அப்படின்னு ஆக்ஞாபிச்சோன்னே அப்படி டக்குன்னு அவ ரொம்ப சிரமப்பட்டு பாவம் நெருப்பெல்லாம் மூட்டி ஏற்றி விட்டு போயிருக்கா. இவர் 10 பாட்டை பாடி நேராக இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னு நெருப்பை. அவர் கிட்டையும் போல நின்றுட்டு ஜபமும் இல்லை, ஒரு முகூர்த்த காலம் உட்காந்து மன்னாரதும் இல்லை. அழகாக நின்ன இடத்துலேருந்து கை கூப்பிட்டார். அவர் சுவாமி எங்கேயோ இருக்கார், இவர் ஆசிரமத்துக்குள்ளே உட்காந்து பாடுறார். அப்படி கிளம்பி போகிறார். அப்போ சைவம் எப்பேற்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட என்ன சக்தி இருந்ததுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்கிட்ட இதெல்லாம் இருந்ததுப்பா, இப்போ இல்லைப்பா, ஏன் இல்லை? அப்போ நான் அதை பிடிச்சிக்கலேங்கிறத நம்ம தெரிஞ்சுன்னு அதை பண்ணாதானே நமக்கு அந்த சக்தி வரும். அந்த தேவாரங்கள்லாம் இன்னி பரியந்தம் முழுக்க சத்தியம், அதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. ஒவ்வொரு பதிகத்துக்கும் அந்தந்த பலன் அவசியம் கிடைச்சுட்டே இருக்கு. யாரானும் திருந்த வேண்டியவா இருக்கா, நல்ல மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாக்க இந்த பதிகம் பாடினான்னு சொன்னா அவசியம் திருந்துவா, சந்தேகமே கிடையாது. ஞானசம்பந்தருடைய வாக்கெல்லாம் பொய்யே கிடையாது. அவர் சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கார். நமக்கு யாரும் சும்மா ஒன்றும் போல யார் எழுதினானே தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சும்மாவானு பலசுதியை போட்டு இது அப்படியே பலசுதி அப்படின்னு போட்டுட்டு போல யாருமே. நான் எழுதினது இது ஞானசம்பந்தன் எழுதினது, கவுண்டின்ய கோத்திரத்தில் பிறந்த ஞானசம்பந்தன் வேற யாருன்னு கேட்டாலும் சந்தேகம் வந்துடும். அதனால சீர்காழியில சம்பந்தப்பட்ட கவுண்டின்ய கோத்திரத்தில் பிறந்த ஞானசம்பந்தன் எழுதினதுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. ஒரு பதிகத்தையும் அவ எல்லாரும் நம்பணும். நம்பிட்டோம்னு சொன்னா அவசியம் நடக்கும், சந்தேகமே வேண்டாம் நமக்கு. அதனால அந்த பதிகத்தை பாடினோடனே அப்படி நேராக போய் இங்கே நெருப்பு மூட்டினது ராஜாவுடைய உடம்புல அப்படி ஜுவர ரூபமாக உள்ள பிறந்து தகிக்கிறது. ராஜாக்கு நெருப்பை தூக்கி அப்படி மேலே கொட்டினா மாதிரி இருக்கு. தகிக்கிறான் ராஜா. முடியலடா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தகிக்கிறது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த சமணால் எல்லாரையும் கூட்டின்னு வரா. ஏன்னா இப்போதைக்கு அவ தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
அவள் எல்லாரும் வந்து பார்த்தா கண்ணா பின்னான்னு ஜுரம் அடிக்கிறது. ஒன்றும் இல்லை ராஜா, ஜுரம் தான் அடிக்கிறது, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்தால் அந்த மயில் பீலி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை விசிறின்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தால் மயில் பீலி பத்தினி எரியிறது. ராஜாவுடைய உடம்பு எரியலன்னு, ஏன்னா பையவேன்ட்டார். அதனால அந்த பயந்துட்டு ராஜாவை தானே எரியக்கூடாது, ராஜாவுக்கு கொஞ்சம் சிகிச்சை பண்ணாலும் அதை எரிக்கலாம் இல்லையோ. அக்னி பகவானுக்கு எவ்வளோ பார்த்தேலா அந்த ஒரு நட்பு பாவம்னு சொன்னால் அப்படி இருக்கணும், பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அந்த நட்பானது. அதனால் அவர் பையவேன்னு ராஜாவுக்கு தானே சொன்னார், அந்த மயில்பிலிக்கு ஒன்றும் பையவேன்னு சொல்லலை இல்லையா. அதனால் நான் அதை எரிச்சு போடுறேன் பாரு, அதை எரிச்சு விட்டார். திடீர்னு அப்படி தூக்கி போட்டார். ராஜா கத்தினாடே, என்னடா பண்ணுறேன், என்னுடைய சரீரம் என்ன உங்களுக்கு என்ன இதுவா, என்னை வந்து டெஸ்ட் வச்சு எலிக்குட்டியா நானே என்னை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து அப்படியே. ராஜா அவனை பார்த்து கத்தி முதல்ல நவுறான்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நவுந்துட்டான். ஏன்டான்னா ராஜாவுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய ஹீட்டு பக்கத்தில் நிற்க முடியல அவளால், அவ்வளோ தகிக்கிறது. அப்போ ராஜாவுக்கு எவ்வளோ எரிஞ்சிருக்கும் பார்த்துக்கணும். அந்த ஒவ்வொரு க்ஷணமும் அந்த எரிப்பு அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் சொல்லிவிட்டான், இது ஞானசம்பந்தருக்கு நம்ம பண்ண அபச்சாரத்தினால வந்திருக்குமோ அப்படின்னு வாய்ப்பட சொல்லிட்டான். எவன்டா அவன்? ராஜா. என்னடா பண்ணேல் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஞானசம்பந்தர் வந்திருந்தா இல்லையா. ஆமாம், வதம் பண்ணுறேன்ல சொன்னேன், இந்த நாங்கள் பண்ணோம் இந்த மாதிரி மந்திரம்லாம் சொன்னோம், பத்திக்கல நெருப்பை வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா. அட பாவி, இப்படி பண்ணிட்டேலே, என்ன பணையமாக்கிட்டேலே, எப்படி என்னை காப்பாற்றுங்கோடான்னா. அப்போ தான் மெல்ல வரார் குலச்சிறை நாயனார். ராணி, இதுதான் சந்தர்ப்பம், இதை விட்டால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ராஜாவுக்கு ஞானசம்பந்தர் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். குருநாதர் கிட்ட வர ஆரம்பிச்சுட்டார். குருநாதர் கிட்ட நம்ம அழைச்சின்னு போக வேண்டியது நம்ம கடமை தான். நீங்கள் தான் போய் பேசணும், நான் பேச முடியாது, ஏன்னா ராஜா இல்லையா. அதனால் நீங்கள் தான் போய் பேசணும்னா. ராணி கொஞ்சம் மெதுவாக அப்படியே போனால், இது ஞானசம்பந்தரால் வந்ததுன்னு அவள் எப்போ சந்தேகிக்கிறாளோ, அந்த ஞானசம்பந்தர் வந்தால் இது தானாக தேவையாக போயினார். எப்போ அந்த மங்கையர்க்கரசியார் வாயிலேருந்து ஞானசம்பந்தங்கிற வார்த்தையை கேட்டாரோ அப்பயே அவருக்கு தாகம் குறைய ஆரம்பிச்சுடுத்தான். அந்த எரிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டு, திருப்பி சொல்லு அந்த பேரை சொல்லுன்னா அந்த தகிப்பு குறையிறது. இது என்னவோ சத்தியமாக இருக்கும் போல் இருக்கு, அவர் எங்கே இருந்தாலும் அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்ட்டான் ராஜா. ஏன்னா அந்த தகிப்புலேருந்து அவனுக்கு தப்பிச்சா போறோன்னு இருக்கு, அவ்வளவு எரிப்பு. அதனால கூட்டிட்டு வந்துட்டான். ராணிக்கு ஒரே சந்தோஷம். குலச்சிரியார் ஒரு பார்வை பார்த்தா அவ்வளோதான், தோ கிளம்பிட்டேன்னார். அவர் காத்துட்டு இருக்கார் இல்லையா. அதனால் நேராக போனார் குலச்சிரியார் அந்த ஞானசம்பந்தருடைய ஆசிரமத்துக்கு போய், சுவாமின்னு உங்களுடைய அனுகிரகத்தினாலே ராஜா ரெடியாக இருக்கார், அவர் உங்களுக்கு சிஷ்யனாக மாறுறதுக்கு தயாராக இருக்கார், நீங்கள் அனுகிரகம் பண்ணிட்டே அவசியம் நீங்கள் வரணும், ராஜா கூப்பிட்றாருன்னா நேராக அழைச்சின்னு வந்தார். வாசலில் நிற்கிறார் ஞானசம்பந்தர். அப்பயும் இங்கே சர்ச்சை நடந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே. என்னம்மா நீ அவனை போய் கூட்டின்னு வர சொல்லலாம், நாங்கள்லாம் இருக்கும்போது நீ ஏன் அவனை கூட்டின்னு வர சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஒரே சர்ச்சை. எனக்கு தேவலையாக போனால் தேவலான் இருக்கு, அதுக்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்கோ, இல்லைன்னா அவரே வரட்டோம்னா. இவா என்னென்னவோ பண்ணி பார்த்தா ஜுரத்தை போக்குறதுக்கு எந்த விதமான வழியும் தெரிகிற மாதிரி தெரியல. ஞானசம்பந்தரை உள்ளே வர சொல்லுன்ட்டார் ராஜா. உடனே ஞானசம்பந்தர் அங்கேருந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தது ஞானசம்பந்தர்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தா. ஆஸ்தி நாஸ்தி அதுவே இதுவே என்னன்னா. முன்னாடியே ராஜா கொஞ்சம் வருத்தமாக இருந்தார். மங்கையர்க்கரசியார் கேட்டால் என்ன வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இவா போய் வதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. ராஜா என்னதான் இருந்தாலும் தர்மி இல்லையா, நம்மளும் சிவன் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம், அவளை போய் வதம் பண்ணுறேங்கிறானே ஒத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தார். இருந்தாலும் அது மங்கையர்க்கரசியார்ட்ட சொல்கிறதுக்கு மனசில் வருத்தப்பட்டு அவர் சொன்னால், இல்லை இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ஒன்று உண்டு அவளுக்கு. இந்த சமணாளுக்கு சைவாலை பார்த்த தீட்டு கண்டு முட்டு. அது அவள் வந்திருக்கான்னு அவளை பற்றி அந்த செய்வாளை பற்றி கேட்டதுக்கு தீட்டு கேட்டு முட்டுன்னு பேர் அவளுக்கு. அதனால் அவெல்லாம் பார்த்தா அவள் அதுக்கு கண்டு முட்டு வந்தது. நான் அவரை பற்றி கேட்டேன், அதனால் எனக்கு கேட்டு முட்டு வந்தது, அதனால் நான் வருத்தப்பட்டு இருக்கேன்னார் இல்லையா. அதனால தான் ஞானசம்பந்தன்கிற பேரை கேட்டோன்னே அந்த பாக்கியத்தை கொடுத்தாராம் ஞானசம்பந்தர். கேட்டு முட்டாவது என்னதாவது பேரை அடியார்களுடைய பேரை சொன்னாலே ஒருத்தன் காப்பாற்றப்படுவாங்கிறது கூட தெரியாமல் கேட்டு முட்டுன்னு வருத்தப்பட்டேன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன் இல்லையா. அதனால் என்னுடைய பேரை கேளு முதல்ல, அந்த பேரை கேட்கறதுனாலேயே உனக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படும், அதுக்கப்புறம் நான் வரேன், அதுக்கப்புறம் விபூதி தரத்துக்கு உனக்கு ஒரு தகுதி இருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஞானசம்பந்தன்கிற பேரை கேட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தார், உட்கார்ந்தார். அவன் ஆஸ்திங்கிறான் நாஸ்திங்கிறான், அதெல்லாம் முடியாது, நீ என்னமா பண்ணுவே அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் சர்ச்சை ஆயின்னு இருக்கு. இவர் ஞானசம்பந்தர் நேராக பார்த்தார். முதல்ல அவன் தவிச்சுட்டு இருக்கான், என்னதான் இருந்தாலும் நல்லவன், தவிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து போனார். ஞானசம்பந்தர் அப்படி மேலேருந்து கீழே ஒரு பார்வை பார்த்தார். அப்படி உடம்பு கொஞ்சம் தேவலா மாதிரி இருந்தது. ராஜா ரொம்ப மயக்கத்தில் இருந்த ராஜா எழுந்து உட்காந்துட்டான். அவனை பொறுமையாக தூக்கி சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சார். நீ அப்படி இருந்து பார்க்கத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்படி படுத்துட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டார் ஞானசம்பந்தர். அப்படி அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டு குருநாதன் சிஷ்யன் கஷ்டப்படுறதை பார்க்கறதுக்கு அவருக்கு சகிக்கல. அதனால எழுந்து நீ சிம்மாசனத்தில் உட்காருப்பா, நீ சிஷ்யன்னு நான் தேர்வு பண்ணிவிட்டேன், அனுகிரகம் பண்ணியாச்சு உனக்கு, அதனால நீ கஷ்டப்படக்கூடாது. ஆனாலும் நீ இன்னும் முழுசாக மாறல, அதனால பாதி அனுகிரகம் உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு சக்தி தரேன், நீ முழுசாக மாறதுக்கு அப்புறம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுட்டார். இவன் வாட்டில் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா, மாற்றி இவர் பேச அவர் பேச இவர்
அவர் பேச முடிவு இல்லாமல் சண்டை போயிட்டு இருக்கு. ராஜா பார்த்தான், இது சரிப்பட்டு வராது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வைக்கணும். என்னையே நான் பணயமாக வைக்கிறேன், என்னுடைய உடம்பை யார் தேவைப்படுத்துகிறாளோ அவளுடைய மதத்தை நான் சத்தியம்னு ஒத்துக்கிறேன், அவள் தான் ஜெயிச்சான்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் தேவைப்படும் இல்லையா, யாராலும் ஒருத்தர் தேவை பண்ணி விட்டுருவா, அப்புறம் பேசுறது பேசாத அவளோட தீர்ப்பு கொடுக்குறது என் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் எனக்கு உடம்பு தேவைப்படும், அதனால அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் முதல்ல ராஜா இந்த மாதிரி சொன்னதுமே அது எப்படி ஒருத்தர் முன்னாடி பண்ணிவிட்டாக்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுமே இல்லையா. ஒருத்தர் ஃபுல்லாக காப்பாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவாளுக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையானே தெரியாது, அப்புறம் திருப்பி அவருக்கு அந்த ஜுரத்தை வர வச்சு திருப்பி காப்பாற்றணும், இது சாத்தியம் இல்லை. அதனால் என்ன உடம்பு ரெண்டாக பிரிச்சுக்கிறோன்னாவா, இதுவுமா சரி ஓகே என்னவோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி இடது பக்கத்தை சமனால் எடுத்துக்கிறான். ஏன்னா பொதுவாகவே புருஷாளுக்கு பார்த்தோன்னு சொன்னால் இடது பக்கம் கொஞ்சம் மிருதுவாக இருக்கும், அதில் இருக்கக்கூடியதான பாதிப்பை போக்குறது ரொம்ப சுலபம். ஸ்திரீகளுக்கு பார்த்தேன்னு சொன்னால் இடது பக்கம் ரொம்ப திருடமாக இருக்கும். அவள் ஏதான ஒரு பெரிய வெயிட்டான சாமான் தூக்குறாலும் பார்த்தா ஸ்திரீகள் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா இடது கை ரொம்ப யூஸ் பண்ணுவாள், புருஷால் பார்த்தீங்கன்னா வலது கை ரொம்ப யூஸ் பண்ணுவாள். அதனால் இடது பக்கம் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் புருஷாளுக்குன்னு சொல்லிட்டு அவள் தீர்மானம் பண்ணி நம்ம அதை எடுத்துப்போன்னு சொல்லிட்டு சமனால் அதை எடுத்துலாம் சீக்கிரமாக குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டு சரி ஞானசம்பந்தர் மீதி இருக்குது பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் முழுசாகவே குணப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கேன், இந்த பாதி என்ன குணப்படுத்த முடியாதா, சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னா அவள் மயில்பீலி எடுத்து தளவராக இவருக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக போகிறது. இந்த ராஜாவுக்கு முடியல, தாங்க முடியல, உடனே திட்டார், முதல்ல நவுறு நீ முதல்ல கிட்டையே வராத எனக்கு எரியறது அப்படின்னார். உடனே ஞானசம்பந்தர் அங்கேருந்து வந்தார், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீருன்னு அப்படி பதிகத்தை பாடி அந்த திருவாலவாயான் திருநீரேன்னு சொல்லிட்டு அந்த திருநீரை எடுத்து ஒரு பக்கத்தை தடவினார். அந்த ராஜாவுக்கு வந்து அப்படி அமிர்தத்தை தடவினா மாதிரி இருந்துதான், வலது பக்கம் முழுக்க அந்த எரிச்சல் எல்லாம் போயிடுத்து, ஆனால் இடது பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் எப்படி அந்த ஒரு அமிர்தம் வச்சனத்தும் போது ஆளாகல விஷமும் வந்தது அமிர்தமும் வந்தது இல்லையா, ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறேன்னா ராஜா. இந்த இடது பக்கம் முழுக்க ஆளாகல விஷம் தடவினா மாதிரி எரியறது, வலது பக்கம் முழுக்க அமிர்தம் தடவினா மாதிரி சுகமா இருக்கு, ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறேன், நான் சுந்தரர் பக்கம் ஞானசம்பந்தர் பக்கம் சேர்ந்துட்டேன்னா ராஜா. என்ன அதுக்குள்ள எப்படி முடிவெடுத்தேன்னா, நான் முடிவெடுத்தாச்சு, முதல்ல என்ன காப்பாற்றிக்கணும், அதனால நீ சொல்றதெல்லாம் இனிமே கேட்க முடியாதுன்னு சொன்னால் ராஜா அப்படி திட விசுவாசமா இருக்கிறத பார்த்துட்டு ஞானசம்பந்தர் அந்த பக்கத்துக்கும் எடுத்து விபூதியை தடவினால் அவருக்கு சரியாக போயிடுத்து. அதையும் மீறி அவன் சண்டை போடுறான், அதெல்லாம் முடியாது, நான் எப்படி ஒத்துக்கணும், அது ராஜா ஒத்துனாங்க நாங்கள் ஒத்துக்கணுமா, நீ ஒத்துக்கும் போது ராஜா ஒத்துனாலே எத்தனாலா, அவர் ராஜா ஒத்துனான்னு சொன்னால் நீ ஒத்துக்கணுமா இல்லையா, ஆனால் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறா. சரி எப்போ தான் ஒத்துப்பேன், நான் போட்டி போட்டால் தான் ஒத்துப்போம். இத்தனை என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாரு ஞானசம்பந்தர். இத்தனையா போட்டி தானேயா போட்டிருந்தோம், நீ பேச நான் பேச இதான் பேசலாம் முடியாது, இனிமேல் போட்டி தான் வச்சுக்கணும்னார். ஏன்னா பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா சமணார். ஏன்னா சைவ சித்தாந்தத்தை ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எதையுமே வைக்க முடியாது. ஏன்னா வாடான்னு சொன்னால் பரமேஸ்வரன் இறங்கி வந்துடுவான் நான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு. அப்பேற்பட்ட சித்தாந்தம் இங்கே இருக்கும்போதே ஏத்தா மாதிரி இல்லாத ஒன்றை பேசிட்டு இருந்தால் அது வான்னு கூப்பிட்டா வருமா எங்கேயானோ, ஞானசம்பந்தர் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா வந்துடுவார் அடுத்த நிமிஷம். வான்னு அந்த அம்மாவைத்தான் கூப்பிட்றான்னு தெரியாமல் அழுத போதே ஞானசம்பந்தருக்கு வந்த மூர்த்தி அந்த அம்மா அந்த அப்பா. அவள் வந்து தோளுடைய செவியன்னு அந்த சுவாமி யாருன்னே அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாத போதே தோளுடைய செவியன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்த சுவாமியை தன் பக்கம் வச்சுட்டு இருக்கும்போதே அவர் வான்னு கூப்பிட்டா வரமாட்டாரா, அதனால இவன் பேசி இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணா, அனல்வாதம் புனல்வாதம் பண்ணலான்னா. ராஜா கேட்டான், அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா, நாங்கள் எங்களுடைய சித்தாந்தத்தை எழுதுவோம், அவளும் அவளுடைய சித்தாந்தத்தை எழுதணும், நாங்களும் நெருப்பில் போடுவோம் அந்த ஓலையை, அவளும் நெருப்பில் போடுவா, எந்த ஓலை எரியாமல் இருக்கோ அதுதான் சித்தாந்தம், உண்மையான சித்தாந்தம்னு ஒத்துக்கிறோம். சரி பண்ணலாம். நெருப்பன்னா மூட்டியாச்சு, இவாளும் இவாளுடைய சித்தாந்தத்தை எழுதி போடுறா, அவரும் அவருடைய சித்தாந்தத்தை எழுதி போடுறார். ரெண்டு சித்தாந்தமும் அப்படி போட்டதுமே என்னாச்சு, அவளுடைய சித்தாந்தம் இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே கருகி போய் அந்த ஒரு ஓலை இருந்த மாதிரியே தெரியல, இருந்த சோழே தெரியல, மொத்தமாக போயிடுது. ஆனால் இந்த ஞானசம்பந்தருடைய அந்த ஓலை அந்த பச்சை ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஓலையில், அந்த ஈரப்பதம் கூட போலையாம், அப்படியே நிற்கிறதான். அந்த எரியக்கூடிய நெருப்பில் கையை விட்டு ஞானசம்பந்தர் அந்த இதை எடுக்கிறார், ஓலைச்சுவடியை எடுக்கிறார். பார்த்தேலா எங்கள்கிட்ட இருக்குது பார்த்தேலான்னா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, புனல்வாதம் பண்ணலாம் அப்படின்னா. சரி குலச்செரியார் பார்த்தார், கோவம் வந்துடுது அவருக்கு, இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ ஏதான ஒரு விதத்தில் இவனை ஒத்துக்கணும், ஒன்று தோத்தான் இல்லை ஜெயிச்சான்னு ஒத்துக்க வைக்கணும். உடனே குலச்செரியார் நடுப்புற பூந்தார், ஒரு கால் தோத்துட்டாக்க தோத்த வாளுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த போட்டிக்கு போகலான்னார். அவர் உள்ளே பூந்து ராஜா ஆமோதிச்சார், ஆமாம் மந்திரி சொல்கிறது கரெக்டு, அவர் ஏதான ஒரு முடிவுக்கு நம்ம வரணும், அப்போது தோத்த வாளுக்கு ஏதான ஒன்று இருக்கணும், அப்போ தான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னதுமே தோத்தவா யார் தோக்குறாளோ அவள் வந்து அந்த எதிர் மதத்தை ஏற்றுன்னு அங்கே வந்துடணும் அப்படின்னார். குலச்செரியார் பார்த்தார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இங்கே ஒத்துக்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது, ஏதான ஒரு தண்டனை இருக்கணும்.
ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச சண்டை போடல நீங்கள் 2 பேரும், யார் தோத்தாலும் சரி கொஞ்சம் நெஞ்சமாக சண்டை போடுறதுலாம் பரவாயில்ல. ஏதோ புல்லை பூச்சி கீழே இருக்கக்கூடிய புல் பூண்டை வச்சு சண்டை போடுறதுலாம் பரவாயில்ல, ராஜாவுடைய சரீரத்தை வச்சு விளையாடிருக்கேன். அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் உங்களுடைய விளையாட்டுக்கு நாங்கள் எங்களை பணயமாக வச்சுருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பாக தண்டனைன்னு ஒன்று உண்டு அப்படின்னு உடனே அவன் சொன்னார். நாங்கள் ஒரு கால் தோற்று போயிட்டோம்னு சொன்னால் ராஜாவே எங்களை கழுவில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சமணால் சொன்னார். ஞானசம்பந்தரை பார்த்தார், ஆட்டம்னார். அவர் என்ன அவதானே ஏறப்போறா இவருக்கு என்ன, அதனால் ஆட்டம்னார். நேராக அங்கேருந்து நதிக்கரைக்கு அழைச்சின்னு போனா, வைகையாருக்கு போய் அங்கேருந்து போய் அப்படி அவளுடைய அந்த அஸ்தி நாஸ்திங்கக்கூடியதான அந்த பரபரம், அவளுடைய அந்த பெரிய வஸ்து அதுதான் அவளுடைய சித்தாந்தத்தினுடைய பிரதானமான மூல வாக்கியம் அதுதான். அதை எழுதி அப்படி அங்கே போய் போடுறா. அப்படி போட்டதுமே அது என்ன பண்ணணும் அப்படின்னு, என்ன பந்தயம் அப்படின்னு சொன்னாக்க, எது ஜெயிக்கிறதோ அது ஜலத்தோடையே போகாமல் எதிர்நீச்சல் போட்டுன்னு போனோம். எது ஓலைச்சுவடி ஏதோ பக்ஷி மேலே கட்டி விட்டு அந்த பக்ஷியை போய் ஓட சொல்லலை, வெறும் ஓலைச்சுவடியை போட்டாகணும். அந்த ஓலைச்சுவடியானது அப்படி எதிர்நீச்சல் போட்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்லி சமணால் முதல்ல போய் போட்டா எங்கே போச்சுன்னே தெரியல, சொல்கிறன்னு ஓடுறது. அதை நான் போய் பிடிச்சின்னு வந்துடுறேன்னு ஒருத்தன் போனவன் தான் ஆளையே காணும். ரொம்ப தூரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ராஜா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கேருந்து வந்தான், இல்லை அதை கண்டுபிடிக்க முடியல, அவரை பண்ண சொல்லுங்க அப்படின்னா. ஏய் ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியலையோ இல்லையோ, அவர் பண்ணுறாரு பண்ணல, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல ஓரமாக போய் உட்காருன்னார் ராஜா. ஞானசம்பந்தரை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பண்ணணும்னார். வாழ்க அந்தனர்னு ஆரம்பிச்சிருக்கக்கூடியதான அந்த பதிகத்தை அப்படி எழுதிருக்க அந்த ஓலையை எடுத்து அப்படி போட்டார். அது நீச்சல் போட்டுண்டு அப்படி போகிறது. அதில் வேந்தன் ஓங்குகன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கார். அந்த வார்த்தை சத்தியம்னு அந்த ஓலை அப்படி ஓடி விடுத்தான். அதனால் மெதுவாக வேந்தன் ஓங்குங்கன்னா ராஜா ஜெயிக்கட்டம்னு அர்த்தம், அவ்வளோதான் அதுக்கு பொதுவான அர்த்தம். ஆனால் இங்கே ராஜா கூணனாக இருக்கான் இல்லையா, வேந்தன் ஓங்குங்கன்னு அதை எழுதி அதை ஜெயிச்சிடுது சத்தியம்னு அந்த ஓலை அப்படி கிழிச்சுன்னு போனோடனே கூணனாக இருந்த ராஜா நின்ற சீர் நெடுமாறனாக மாறிட்டான். அவனுடைய அந்த பிறப்புலேருந்து இருந்ததான அந்த கூணம் போய் அப்படி நிமிர்ந்து நிற்கிறான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த ஆசிரியத்தை பார்த்து அத்தனை பேரும் அப்படி ஞானசம்பந்தரை அப்படி காலை பிடிச்சிட்டு கீழே விழ, நாங்கள் சைவத்துக்கு எங்களுடைய வம்சத்தோட சேர்ந்துட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்பேற்பட்டதான பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் நன்னா பாடிட்டு இருந்தா, புகழ்ந்துட்டு இருந்தா. மங்கையர்க்கரசியாருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த ஞானசம்பந்தரை வச்சிருந்தார் இல்லையா, அந்த திருநீர் பதிகம் பாடி அப்படி கொடுத்தார் இல்லையா, அந்த திருநீரை கொடுங்கோ, இத்தனை நாளாக காத்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு முன்னாடி அவருக்கு கிடச்சிருச்சு அந்த திருநீர் அவருக்கு முதல்ல கிடச்சது இல்லையா, அதனால தான் அவருக்கு முதல்ல, அதுக்கப்புறம் மங்கையர்க்கரசியாருக்கு. அதனால ஞானசம்பந்தர் அந்த திருநீரை எடுத்து மங்கையர்க்கரசியாருக்கும் கொடுக்க, ராஜா முன்னிலையில் அத்தனை பேர் ஊர் மக்களும் பார்த்துட்டு இருக்கும் போது சைவ சித்தாந்தத்தை இந்த ராஜா பாண்டிய தேசத்தில் ஸ்தாபிச்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த மங்கையர்க்கரசியார் அந்த திருநீரை எடுத்து தான் இட்டுக்கிறா. குலச்சிறையார் தேவி நானும் காத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமான அவரோடனே ஞானசம்பந்தர் என்ன இப்போ திருநீருக்கு என்ன பஞ்சமா, விபூதிஹி பூதிஹி ஐஸ்வர்யம்னு சொல்லிட்டு குறையா செல்வமாக அந்த பரமேஸ்வரன் கொடுத்துட்டே இருக்கும்போது விபூதிக்கு என்ன பஞ்சம், உங்கள் 2 பேருக்கு என்ன ஊர் முழுக்க கொடுக்குறேன் வாங்கிங்கோன்னு சொல்லி ஞானசம்பந்தர் இந்த குலச்சிறையாருக்கு விபூதியை கொடுக்க, குலச்சிறையார் விபூதி எடுத்துட்டார், ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்குறார். இந்தா வச்சுக்கோ, எனக்கு யாம் பெற்ற பிறகு வைக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த விபூதி கிடச்சிடுதோ, ஞானசம்பந்தர்கிட்ட நீ வச்சுக்கோன்னு சொல்லி அப்படி ஊருக்காரா மொத்த பேருக்கும் விபூதி கொடுத்தா அவெல்லாம் இட்டுன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த ஓலை எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த ஜலத்தில் போட்டா இல்லையா, அது எதிர்நீச்சல் போட்டுன்னு போயிட்டே இருக்கு போல் இருக்கேன். இவா எதிர்நீச்சல் போகிறதுன்னு உடனே தீர்மானம் பண்ணிட்டா ஜெயிச்சுட்டான்னு. ஆனால் அந்த ஓலை எங்கே போச்சுன்னு தெரியல. குலச்சிரியாருக்கு கவலையாக போச்சு. எப்பேற்பட்டதான பதிகம் அது பாட்டில் போயிடுதே, அது எப்பேற்பட்ட பொக்கிஷம், அதை நம்ம வச்சுக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அவர் அதை தேடுறதுக்காக இங்கேருந்து போனார். அப்படி போயிட்டே இருக்கும்போது அது என்னப்பா சிரமம்னு ஞானசம்பந்தர் பதிகம் பாடி உடனே அதை பரமேஸ்வரனுடைய சந்நிதிக்கு வர வச்சுட்டார். அந்த ஓலையை எங்கேயோ அது எதிர்நீச்சல் போட்டுன்னு போய் சுழலில் இருந்ததான அந்த ஓலையை ஒரு க்ஷண நேரத்தில் அப்படி தூக்கின்னு வந்து அந்த சுவாமிகிட்ட உட்காத்தி வச்சுட்டார். என்னவோ சொல்லின்னு இருக்கோமே, மந்திரம்னு சொல்லிவிட்டு அந்த தமிழ் எவ்வளவு நம்மளோட விளையாடின்னு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த உணர்வு நமக்கு இருந்தது. அதனால தான் 2 கண்ணாக அது தாய்மொழி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, தமிழ் என் தாய்மொழி பெருமையாக சொல்லணும். நாம் எல்லாரும் அதை அடையிறதுக்கு நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். உற்பன்னா திரவிடே சாகம்னு சொல்லிட்டு பக்தி தேவி சொல்கிறா, நான் பிறந்தது திராவிட தேசத்தில், தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தேன்னு சொல்கிறா பக்தி தேவி. அப்பேற்பட்ட பெருமைக்குடையவா நம்ம அத்தனை பேரும். ஆனால் அதை யார் சொல்கிறான்னா, அத்தியனம் பண்ணிட்டு ஆகமத்தை படிச்சுவிட்டு
சொல்லிட்டு அதோட சேர்ந்து மந்திரமாவது நீரு அப்படின்னு ஆரம்பிச்சு பாடக்கூடியதான அந்த ஞான சம்பந்தர் அந்த தமிழை பாடி இவ்வளவு லீல பண்றாருன்னு சொன்னா அப்போ ரெண்டுத்துக்கும் எந்த விதமான பேதமும் ஆரம்ப காலிலேருந்து நம்ம பார்க்கவே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்டதான பொக்கிஷங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அப்படி ஞான சம்பந்தரை அண்டின் இருந்ததானே குலச்சிறையார் குப்ஜனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறின அந்த நாயனார், அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்த அந்த மானின்னு சொல்லக்கூடிய ஞான சம்பந்தரால மங்கையர்க்கரசியார் அப்படின்னு போற்றப்பட்டதான அப்பேற்பட்ட அந்த 3 பேரும் பகவானுடைய ஆசிரியத்தினால பாகவதாளுடைய ஒரு ஆசிரியத்தினால சிவன் அடியார்களுடைய ஒரு ஆசிரியத்தினாலேயே பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சவாளாக மாறி பரமேஸ்வரனுடைய ஐக்கியமாற அளவுக்கு அவளுக்கான தபசு கிடைச்சி ஞான சம்பந்தரோடையே அதுக்கப்புறம் பின்னாடியே போயிட்டார். நின்ற சீர் நெடுமாறன் இத்தனை நாளாக கூனனா இருந்து சுவாமியை பிரதட்சணம் பண்ணேனா பண்ணலையான்னு தெரியல. ஆனால் இந்த சரீரத்தை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி இந்த சரீரத்தை நிமித்தி வச்சிருக்கேளே, இதை நான் என்ன பண்ண போறேன் வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் எங்கே போகிறாரோ அப்படியே பின்னாடியே போகிறா. அவர் ராஜா போக பின்னாடியே ராணியும் போக பின்னாடியே மந்திரியும் போக ஊரே பின்னாடி போகிறது. ஞான சம்பந்தர் பின்னாடி பாண்டிய தேசம் முழுக்க சுத்துறார். எந்த ஒரு தேசத்தில் விபூதி இட்டு இருக்கிறவா மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாருன்னு இருந்ததோ அந்த தேசத்தில் சமண மதத்தை சேர்ந்தவன் ஒத்தம் கூட இல்லாம பண்ணிட்டாரா. பாதி பேர் சைவத்தை தானா வந்து ஏத்துண்டா, பாதி பேர் எங்கேயாலும் நம்மளை திட்ட போறாளேன்னு வந்து ஏத்துண்டா, மீதி பாதி பேர் உசுருக்கு பயந்து. ஏன்னா கழுவுல ஏத்தணும்னு அங்க சொல்லியாச்சு, மீதி யார் தோக்குறாளோ அவளை வந்து கழுவுல ஏத்தலான்னு ஆச்சு. அப்படி பயந்து ஓடும்போது குலச்சிறையார் விட மாட்டேன்ட்டார். என்ன இவ்வளவு நாளா பாடுபடுத்தினேன் இல்லையா, என்ன விபூதி இட்டுக்காம பண்ணிவிட்ட பயல, இத்தனை நாளா நான் வந்து என்ன நான் விபூதி இருக்கிறது உனக்கு எங்க அறிகிறது, அப்ப நான் விபூதி இருக்கிறதையும் சேர்த்து கெடுத்தேன், உன்னை விட்டே நான் பாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திண்டு போய் அவ அத்தனை பேரையும் முடிச்சு யாரெல்லாம் வாதம் பண்ணி தோத்தாலோ அத்தனை பேரையும் கழுவுல ஏத்துவேன்னு கொண்டு போய் அந்த கழுவு கிட்ட நிறுத்த, இவன் ஏத்தி நம்மளை வதம் பண்ணாலும் சொன்னா ரொம்ப அதை ஹிம்சை பண்ணிடுவான், அதுக்கு நம்மளே ஏறி நம்மளே வதம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு அவருடைய கோபம், அந்த குலச்சிறையாருடைய கோபம், அந்த கோபத்துக்கு பயந்துட்டு இவாலே போய் பயந்துட்டு போய் ஏறி போய் உட்காந்துட்டாலாம் அந்த கழுவுல. அப்படி அந்த பிராணம் எல்லாரையும் தியாகம் பண்ணி அதை பார்த்து பயந்து சில பேர் சைவமா மாறினார், சில பேர் ஞானசம்பந்தருடைய அந்த ஆற்றலை பார்த்து சைவமா மாறினார், மீதி சில பேர் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்காக எத்தனையோ நாளா காத்திருந்தோமேன்னு அப்படி சைவமா மாற அந்த நின்ற சீர் நெடுமாற நாயனார் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரோட சேர்ந்து ஞானசம்பந்தர் வாங்கோ நம்ம சுந்தரேஸ்வரரையும் அங்கே போய் நெல்லையப்பரையும் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து எந்த கோவிலுக்கு திருடுத்தனமாக குலச்சிறையார் போய் சுவாமியை நிற்க வச்சு கேள்வி கேட்டாரோ அதே கோவிலுக்கு ஊரை திரட்டிக்கிண்டு ராஜாவோட சேர்ந்து பூர்ணகும்ப மரியாதையோட இத்தனை நாளாக பூஜை பண்ணாமல் விட்டேனேன்னு அந்த ராஜா க்ஷமாபணம் கேட்கும்படியாக பண்ணி அந்த சுவாமி கிட்ட அழைச்சின்னு வந்து விடுறார். அந்த ஞான சம்பந்தர் கடைசியில் அங்கே பாண்டிய தேசத்துலேருந்து சோழ தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி வரும்போது நாங்களும் வரோங்கிறான் ராஜா. எனக்கு பாண்டிய தேசமாவது எந்த தேசமாவது ராஜாவாவது கிரீடமாவது அதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடியதான அந்த பாக்கியம் கிடைச்சா ஒன்றுனா இல்லை, அவாவாளுடைய தர்மத்தை அவாவா பண்ணணும். உனக்கான க்ஷத்ரிய தர்மம் காப்பாற்ற வேண்டிய தர்மம் இருக்கு, அதை நீ போய் பண்ணு, நான் என்னுடைய தர்மத்தை பண்றேன், நீ இங்க இருக்கக்கூடிய வாழ சைவத்திலேருந்து இனி மாறாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்திரசீர் நிர்மாண நாயனாரையும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அங்கேயே ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஞானசம்பந்தர் நம்மளுடைய சோழ தேசத்துக்கு திருப்பி வந்தால் அந்த ஞானசம்பந்தருடைய சம்சர்க்கம் ஏற்பட்டதுனாலேயே அவள் அந்த சைவத்திலேருந்து மாறாம அவளை சேர்ந்தவா யாரையுமே சைவத்திலேருந்து மாறாமல் அப்படி திருடமான விசுவாசத்தோடு வச்சு அதனாலேயே பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறி கடைசி காலத்தில் அந்த பரமேஸ்வரனையே போய் அடைஞ்சா அப்படிங்கிறது சரித்திரம். அப்பேற்பட்ட குலச்சிறை நாயனாரோட குரு பூஜை இன்னைக்கு. நம்மளுடைய யாரெல்லாம் சனாதன தர்மத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறாளோ அவளெல்லாம் கழுவுல ஏற்றுவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டவருடைய குரு பூஜை. அதனால அப்பேற்பட்டதான ஒரு பாக்கியம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. அவளை நினைக்கக்கூடியதான பாக்கியம், அவளை நினைச்சாலே போருங்கிறேனா. பரமேஸ்வரன் இதுக்குள்ள அடக்கம். அதனால தான் சொன்னார், தில்லைவாழ் அந்த நத்தம் அடியாருக்கும் அடியே, நானும் ஒரு நாள் அடியாரா இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பா, அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கும் கிடைக்கணும்னு முதல்ல என்ன சேர்த்துக்கோன்னு சுவாமி தில்லைவாழ் அந்த தன்னை சேர்த்துட்டார். அதனால சுவாமிக்கும் சிவனடியார் எல்லளவும் வித்தியாசமே கிடையாது. அப்பேற்பட்ட சிவனடியார்களுடைய சங்கம் எப்போதும் நமக்கு கிடைச்சி எல்லளவும் இப்பேற்பட்டதான பகவானை விட்டுட்டு இன்னொருத்தரை ஆசிரியக்கணும், ஒரு மனுஷனை ஆசிரியக்கணும் அல்லது பரதெய்வத்தை ஆசிரியக்கணும் அப்படிங்கக்கூடியதான எண்ணம் வராம எப்போதும் இந்த தர்மத்திலேயே நிலைச்சிருந்து அந்த தர்மம் நம்மளை காப்பாத்துங்கிற நம்பிக்கையோட யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அந்த
சுவாமி நம்ம எல்லாருக்கும் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.